الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة عيننا سيدنا محمد صلى الله عليه وسلم: القرآن خمسة أوجه. قال النبي صلى الله عليه وسلم: نزل القرآن على خمسة أوجه: حلال وحرام ومحكم ومتشابه وأمثال، فأحلوا حلال وحرموا الحرام واعلموا بالحكم وآمنوا بالمتشابهات واعتبروا بالأمثال. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லா. அன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையின் காரணமாக உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமி 2வது ஆண்டை அடியெடுத்து வைத்து 2வது ஆண்டுக்கான பாடத்திட்டங்களை அமைத்து அதற்கான பாடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த முயற்சியில் முழுமையான வெற்றியை எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 1வது சும்ரா மாணவியர்களுக்கும் 2வது சும்ரா மாணவியர்களுக்கும் தாரீഖ் சம்பந்தமான வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அதிலே இலகுவான பாடமான அஷ்ரத்துல் முபஷரா என்கின்ற சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாறு முதல் சும்ரா மாணவ மாணவியர்களுக்கும், ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லப்படுகின்ற உலக போட்டிகளில் முதல் பரிசை பெற்ற நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று பாடநூல் 2வது சும்ரா மாணவியர்களுக்கு அமைக்கப்பெற்று இப்போது அந்த பாடத்தினுடைய துவக்கத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்னால் தாரீഖ் என்றால் என்ன, வரலாறு என்றால் என்ன, வரலாறினுடைய முக்கியத்துவம் என்ன, வரலாறை நாம் தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் வரலாறு என்பது மிக முக்கியமான ஒன்று. வரலாறின் மூலமாகத்தான் ஒரு சமுதாயம் என்பது மேன்மைப்படக்கூடியதாகவும் ஒரு சமுதாயம் என்பது இழிவடையக்கூடியதாகவும் இருக்கிறது. வரலாறை கற்றுக்கொள்வது நிச்சயமாக ஒவ்வொருவரின் மீதும் கடமையான ஒன்று. நமது முன்னோர்களின் வரலாறு என்ன என்பதை தெரிந்தால்தான் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரலாறையும் மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹ் பேசுகின்றான். இந்த ஹதீஸை நீங்கள் நோட்டில் எழுதிக்கங்க, இந்த ஹதீஸை நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக இந்த ஹதீஸ் உங்களுடைய பரீட்சையில் ஒரு கேள்வியாக வரலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, நஸரல் குர்ஆனு அலா ஹம்ஸதி அவ்ஜுஹின். குர்ஆன் என்பது 5 முகங்களை கொண்டு அருளப்பட்டது என்றார்கள். எழுதுங்க, நஸரல் குர்ஆனு அலா ஹம்ஸதி அவ்ஜுஹின். நஸரல் குர்ஆன, குர்ஆனுல குர்ஆன, நஸரல் குர்ஆன அலா ஹம்ஸதி அவ்ஜுஹின். குர்ஆன் என்பது 5 முகங்களை கொண்டு அல்லாஹ் இறக்கினான். அதில் முதல் முகம் ஹலாலின் வ ஹராமின். அல்லாஹ் குர்ஆன்ல ஹலால்னா என்ன, ஹராம்னா என்ன என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். வ முஹ்கமின்,
இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சட்டங்களை சொல்கின்றான். வ முத்தஷாபிஹின், இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கோள்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். வ அம்சாலின், இன்னும் அல்லாஹ் தஆலா வரலாறையும் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். அப்ப 5 விஷயங்களை கொண்டு குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஅஹல்லிலுல் ஹலால, நீங்கள் ஹலாலை ஹலாலாக செய்யுங்கள். வஹர்ரிமுல் ஹராம, நீங்கள் ஹராமை விட்டும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். வஅலமு பில் ஹுக்மி, சட்டங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். வ ஆமினு பில் முத்தஷாபிஹா, உங்களுக்கான மேற்கோள்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வஅதபிரு பில் அம்சால், உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களின் வரலாறுகளை கொண்டு நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு வரலாறை நாம் படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? நோட்டில் எழுதிக்க. வரலாறை படிப்பதற்கான நோக்கங்கள் பல இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு அமைச்சு எழுதுவீங்க. நீங்கள் என்ன எழுதுவீங்க? வரலாறை நாம் படிப்பதற்கான நோக்கம் நமது வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, என்ன நன்மையை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதற்காக. மூன்றாவது, எந்த பாவத்தை செய்தால் அல்லாஹ்வின் தண்டனை எப்படி கிடைக்கும் என்பதற்காக. நாலாவது, வரலாற்றின் மூலமாக நாமும் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக. ஐந்தாவது, வரலாறை நாம் படிப்பதின் மூலமாக நமது அனைத்து விஷயங்களும் சரியாவதற்காக. வரலாறு என்பது கட்டுக்கதைகள் அல்ல. வரலாறு என்பது கற்பனை பண்ணி சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. ஒவ்வொரு விஷயமும் மிக துல்லியமாக எழுதப்பட்ட, கண்கூடாக பார்த்து எழுதப்பட்ட விஷயங்கள் தான் வரலாறு. உலகத்தில் எவ்வளவோ வரலாறு இருக்கு, எத்தனையோ மன்னர்களின் வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய வரலாறு என்பது ஒவ்வொன்றும் ஆதாரத்துடன் எழுதப்பட்டதாகவும், ஒவ்வொன்றுக்கு பின்னால் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இந்த சமுதாயத்திற்கான மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. அப்ப உலகத்தினுடைய வரலாறு எப்ப தொடங்கப்படுகிறது? வரலாறின் துவக்கம் உலகம் படைக்கப்பட்ட பிறகா, உலகம் படைப்பதற்கு முன்பதாகவா? வானம் பூமி படைக்கப்பட்ட பிறகா, வானம் பூமி படைக்கப்படுவதற்கு முன்பதாகவா என்று கேட்டால், உலகத்தின் வரலாறு உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் தொடங்கிவிட்டது. உலகத்தின் வரலாறு எப்போது தொடங்கியது? உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் தொடங்கிவிட்டது. மனித சமுதாயத்தினுடைய வரலாறும் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் தொடங்கிவிட்டது. மனித குலத்தினுடைய நபிமார்கள், ரசூல்மார்களின் வரலாறும் அப்போதே தொடங்கிவிட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். சூரா கலம்ல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். அந்த நூன் சூராவில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும்போது அல்லாஹ் தஆலா முதலில் அல்லாஹ் பேனாவை படைத்தான். உலக வரலாற்றில் முதலாக படைக்கப்பட்டது எது? பேனா. அல்லாஹ் பேனாவை படைச்சான். பேனாவை படைச்சதோடு அல்லாஹ் சொன்னா, நீ எழுது என்று அல்லாஹ் சொன்னான். எழுதுன்னு சொன்னால் எதை எழுதுறது அப்படின்னு சொல்லி பேனாக்கள் கேட்டது. அப்போ அல்லாஹ் சொன்னான், உலகம் படைக்கப்படுவது முதற்கொண்டு உலகம் அழியப்படும் வரை உண்டான அனைத்து விஷயங்களையும் எழுது என்று அல்லாஹ் பேனாவுக்கு கட்டளையிட்டான். அப்போது தொடங்கியது உலகத்தின் வரலாறு. அப்போ தொடங்குச்சு உலக வரலாறு. இன்று வரையிலும் உலக வரலாறு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்போ உலகத்தினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் வரலாறை ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். குர்ஆன்லையும் அல்லாஹ் பல வரலாறை சொல்கிறான். மூசா நபியினுடைய சூரா பக்ரால நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக மூசா நபியினுடைய வரலாறு. சூரா யூசுஃப் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக யூசுஃப் நபியினுடைய வரலாறு. சூரா இப்ராஹிம் எடுத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. சூரா மரியம் எடுத்தீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. இப்படி நிறைய நபிமார்கள், ரசூல்மார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அப்போ குர்ஆன்லேயே வரலாற்றுக்கென தனி ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். காரணம் என்ன? வரலாற்றின் மூலமாக இந்த சமுதாயம் பண்படும்.
உலக வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் நமக்கான நல்லதும் நமக்கான கெட்டதும் அந்த வரலாறு நமக்கு கற்றுத்தரும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காமிக்கின்றான். அதில் நாம் படிக்கக்கூடிய வரலாறு நபிமார்களுடைய வரலாறு. உலகத்தில் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். நபினா யார், ரசூல்னா யார்? சின்னதாக ஒரு விளக்கம் எழுதிக்குங்க. உலகத்தில் மொத்தத்தில் 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். 313 ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன நோட்ஸு. நீங்கள் இன்றைக்கி பாடம் சொல்ல போகும்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். வரலாறை நம்ம ஏன் படிக்கிறோம், வரலாறை படிப்பதற்கான நோக்கம் என்ன, உலகத்தில் அல்லாஹ் முதல்ல எதை படைச்சான், உலக வரலாறு எப்போ தொடங்கியது, எத்தனை நபிமார்கள் எத்தனை ரசூல்மார்கள், இப்படிங்கிற இந்த முக்கியமான டீட்டெயிலை நீங்கள் பாடம் சொல்லும்போது என்கிட்ட என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில் சொல்லணும். சரியா? அப்போ 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். 313 ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான். நபிக்கும் ரசூலுக்கும் நிறைய வித்தியாசம் என்பது இருக்கிறது. உங்களுக்கு புரியும்படி சொல்வதாக இருந்தால், ஒரு ரசூல் அதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட ரசூலினுடைய அனைத்து சட்டங்களையும் அவர் மாற்றி சொல்லுவார். அவர் அந்த சட்டங்களில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அல்லது அந்த சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் அல்லாஹ் அதற்கு ஏற்றவாறு அந்த சட்டங்களை மாற்றி அமைத்து கொடுப்பான். ஆனால் நபி என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கு முன்னால் வந்தவர்கள் எதை சொன்னார்களோ அதையே மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக, அதையே பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் நபி ரசூல். விளங்குதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஸ்கூலில் ஒரு கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பிரின்சிபல்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? இப்போ கரஸ்பாண்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? பிரின்சிபல் தானாக ஒரு சட்டத்தை மாற்ற முடியாது. சரியா? இப்போ பிரின்சிபல் இடத்தையும் இன்னொரு பிரின்சிபல் வராங்கன்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, இந்த பிரின்சிபல் எதெல்லாம் சொன்னாங்களோ அதையே தான் அவங்க செய்வாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிரின்சிபலுக்கு மேலே கரஸ்பாண்டன்ட் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு, கரஸ்பாண்டன்ட் சொல்கிறதா பிரின்சிபல் செய்ய முடியும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த கரஸ்பாண்டன்ட் என்ன செய்வார், கரஸ்பாண்டன்ட் மாறினாங்கன்னு சொன்னால் வேறு கரஸ்பாண்டன்ட் வந்தார்னா அவருக்கு தோதுவான விஷயங்களை அவர் என்ன செய்வார், மாற்றி அமைப்பார். விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்போ நபிமார்கள் என்பவர்கள் ஒரு நபி கொண்டு வந்ததை, ஒரு ரசூல் கொண்டு வந்ததை அப்படியே பின்தொடர்ந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க நபிமார். ரசூல்மார்கள்னு சொன்னால் அந்த விஷயங்கள் அல்லாஹ்தாலா அப்படி மொத்தமாக மாற்றி கொடுப்பான். அவங்களுக்கு புது வேதத்தை கொடுப்பான், புது மார்க்கத்தை கொடுப்பான், புது புது விஷயங்களை அவங்களுக்கு கடமையாக்குவான். இதுக்கு முன்னாடி கடமையாக்கப்பட்டதை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். விளங்குது அவங்களுக்கு? இப்படி இது எல்லாமே என்ன செய்யும், மாறும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி. அப்படி வச்சுக்கோ, உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? ரசூல். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யார்? நபி. ஏன் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்திற்கு ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான், மூசா நபிக்கு வேற வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். மூசா நபிக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்தாலா தொழுகையை வேற மாதிரி கடமையாக்கினா, இவங்களுக்கு 50 வக்தை அல்லாஹ் கடமையாக்கினான். விளங்குதா உங்களுக்கு? இப்போ மூசா நபி எதை கொண்டு வந்தாங்களோ இதே விஷயத்தை தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் செஞ்சாங்க. மூசா நபி கொண்டு வந்ததில் எதையும் மாற்றலை. அப்போ மூசா நபி தனக்கு முன்னாடி இருந்த நபியினுடைய விஷயங்களை மாற்றி அமைச்சு அல்லாஹ் கொடுத்தா, இவங்க ரசூல். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை கொண்டு வந்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணதுனால ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி. விளக்குதா உங்களுக்கு? சரிங்க. இப்போ உலகத்தினுடைய யதார்த்தத்தை நம்ம பார்த்துப்போம். இப்போ தான் நம்ம பாடத்துக்குள்ளே வரப்போகிறோம். உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரே அந்தஸ்தில் படைக்கலை. ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் மேன்மைக்குரியதாகவும் சிறப்பிற்குரியதாகவும் மகத்துவத்திற்குரியதாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு விஷயம் சிறப்பாக ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் இழிவானது அப்படிங்கிறது இல்லை. ஒன்றை விட அல்லாஹ்தாலா ஒன்றை சிறப்பாக்கியிருக்கான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனோம்னு சொன்னால், நம்ம கடைகளில் போய் பொருட்கள் வாங்குகிறோம். பொருள் வாங்கும் போதே நாம் சொல்லுவோம், இது ஃபஸ்ட் குவாலிட்டியா, இது செகண்ட் குவாலிட்டியா, இது தேர்ட் குவாலிட்டியா, இதனுடைய
குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நம்ம கேட்குறோம். பொருள் ஒன்று தான், ஆனால் அதனுடைய தரங்கள் என்ன செய்யும், மாறுபடுகிறதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி உலகத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரே அந்தஸ்தில் வைக்கலை. ஒன்றை விட ஒன்று அல்லாஹத்தில் சிறப்பாக்கி வச்சான். இப்போ படைப்பினங்களில் எல்லா படைப்பும் ஒரே அந்தஸ்தா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் இதெல்லாம் எழுதிக்கணும். ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் சிறப்பாக்கினான். எப்படி அப்படின்னா, இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் எழுதிக்கணும். படைப்பினங்களில் எல்லா படைப்பினங்களும் ஒரே அந்தஸ்தா அப்படின்னு கேட்டால் இல்லை. படைப்பினங்களில் எல்லாத்தை விடவும் மேன்மையான அந்தஸ்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களில் எல்லாரும் ஒரே அந்தஸ்தா இல்லை. மனிதர்களில் புத்தி கூர்மை உள்ளவர்கள், அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு அந்தஸ்து. அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களில் எல்லாரும் ஒரே விதமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களில் ஈமான் வழங்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தனி சிறப்பு. ஈமான் கொடுக்கப்பட்டவர்களில் எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்தா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஈமான் கொடுக்கப்பட்டு ஈமான் கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரே அந்தஸ்து, அமல் செய்யக்கூடியவர்களுக்கு தனி அந்தஸ்து. அமல் செய்யக்கூடியவங்களிலே எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்தா அப்படின்னு கேட்டால் இல்லை. அமல் செய்யக்கூடியவங்களிலேயே இஹ்லாஸாக அமல் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அந்தஸ்து, இஹ்லாஸாக அமல் செய்யக்கூடியவங்களில் எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்தான்னு கேட்டால் இல்லை. முத்தகீன்களுக்கு தனி அந்தஸ்து, முத்தகீன்களில் எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்தான்னு கேட்டால் இல்லை. அவங்களில் அவுலியாக்களாக இருப்பவர்களுக்கு தனி அந்தஸ்து, அவங்களில் குத்துபுகளாக இருக்கிறவங்களுக்கு தனி அந்தஸ்து. இப்படியே இந்த அந்தஸ்துகள் ஒன்றை விட ஒன்று சிறப்பாக போய்கொண்டே இருக்கும். அப்போ உலகத்தில் எல்லாரை விடவும் மேன்மையாக படைக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களை விட சிறப்பாக படைக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள். அந்த ரசூல்மார்களில் எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்தான்னு கேட்டால் இல்லை. ஒரே அந்தஸ்தான்னு கேட்டால் இல்லை. அவர்களில் ஒரு 25 பேருக்கு அல்லாஹ்தாலா தனி அந்தஸ்தை கொடுக்குறான். குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, எழுதிக்கங்க. குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2 இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 3 நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 4 ஹூத் அலைஹிஸ்ஸலாம், 5 சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், 6 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 7 லூத் அலைஹிஸ்ஸலாம், 8 இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 9 இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், 10 யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், 11 யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 12 ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், 13 ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், 14 மூசா அலைஹிஸ்ஸலாம், 15 ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 17 தாவூத் அலைஹிஸ்ஸலாம், 18 யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், 19 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 20 இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், 21 அல் யஸஉ அலைஹிஸ்ஸலாம், 22 துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், 23 ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், 23 யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், 24 ஈசா அலைஹிஸ்ஸலாம், 25 முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த 25 நபிமார்களை அல்லாஹ்தஆலா சிறப்புப்படுத்தினான். இந்த 25 பேர்லையும் எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்தா அப்படின்னு கேட்டால் இல்லை. உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 6 நபர்களை அல்லாஹ்தஆலா சிறப்புப்படுத்தினான். எத்தனை நபர்கள்? உலுல் அஸ்ம். உலுல் அஸ்ம்னு சொன்னால் இருக்கிறதுலே ரொம்ப மேன்மைக்குரியவர்கள், அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்தப்பட்ட சில நபிமார்கள். உலுல் அஸ்ம்கள் யார் பார்ப்போம். உலுல் அஸ்ம் உலுல் அஸ்ம் இஸ்முல் அம்பியா. உலுல் அஸ்ம் உலுல் அஸ்ம் சரி, உலுல் அஸ்ம் இதில் வரல.
உலுல் அஸ்ம்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பட்டியல் வந்து எனக்கு சரியாக தெரியல, அதனால் இந்த பட்டியல் நீங்கள் எழுதாதீங்க. இந்த பட்டியல் சரியாக தெரிய வரும்போது இன்ஷா அல்லாஹ் நான் அதை உங்களுக்கு பாடம் நடத்தும் போது நான் அந்த உலுல் அஸ்ம் யாருங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த உலுல் அஸ்முங்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வச்சான். இந்த உலுல் அஸ்முங்களில் எல்லாரும் ஒரே அந்தஸ்தான்னு கேட்டால் இல்லை. உலுல் அஸ்முங்களில் ஆக சிறந்த அந்தஸ்தை பெற்றவங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் உலகத்தில் எல்லா படைப்புகளை விட மேன்மையானவர்கள், சிறந்தவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள். அவர்கள் தான் எல்லாத்தை விடவும் சிறந்தவர்கள். யார்? நமது உயிருக்கும் உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய பாடத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். இது அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை வரலாறை தான் நாம் படிக்க போகிறோம். ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை வரலாறு நமது வாழ்க்கைக்கான வரலாறு, அதுவும் நமக்கான வரலாறு. அதை எந்த அளவுக்கு நாம் கவனமாக படிக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக படிக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுனா அப்படி எடுத்ததோட ரசூலுல்லாஹ்வினுடைய வாப்பா யார், உம்மா யார், எங்கே பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க அப்படின்லாம் நம்ம போக மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபு தேசத்தில் பிறந்ததுனால அந்த அரபியர்களில் இருந்து ஆரம்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்ப வம்சாவளிகள் எப்படி வந்தது, முதல்ல அந்த அரபி நாடு எப்படிப்பட்ட நாடு, அரபியர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் என்ன செய்வோம், படிப்போம். விளங்குதுங்களா? அதையெல்லாம் படித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுக்குள்ளேயே நாம் என்ன செய்வோம், நுழையக்கூடியவர்களாக இருக்குவோம். சரிங்களா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த தேசம் எது? அரபு தேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த தேசம் எது? அரபு ஐன், அரபு தேசம் இல்லையா? இப்போ அரபு தேசம்னா என்ன, அரபு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், இந்த அரபிய நாடு எத்தனை கிலோமீட்டர்களை கொண்டது, எவ்வளோ மைல் அளவை கொண்டது என்பதையெல்லாம் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல இதை மட்டும் இன்றைக்கி ரொம்ப சுருக்கமான விஷயத்தை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வாரங்களில் கொஞ்சம் பாடத்தை பெரிதாகவே நீளமாகவே இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்கலாம். சரிங்களா? அரபியர்கள் வாழ்ந்த இடங்கள் முதல்ல நான் வாசிடுறேன், வாசிட்டு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். சரிங்களா? அரப் என்ற சொல்லுக்கு பாலைவனம், பொட்டல் பூமி, மரம் செடி கொடிகள் தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என பல அர்த்தங்கள் உள்ளன. நீண்ட காலமாக அரபிய தீபகற்பத்துக்கும் இன்றைய சவுதி அங்கு வசிப்பவர்களுக்கும் இப்பெயர் கூறப்படுகிறது. அரப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பாலைவனம், பொட்டல் பூமி. பொட்டல் பூமினா எந்த விவசாயமும் பண்ண முடியாத காய்ந்த பூமிக்கு தான் பொட்டல் பூமி. மரம் செடி கொடி தண்ணீர்கள் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என்கின்ற பல பேர் சொல்லப்படுது. இன்னைக்கு வேணால் அரபு தேசம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நாடாக, பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நாடாக இருக்கலாம். ஆனால் அரபினுடைய இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. அது ஒரு காய்ந்த பூமி, அது ஒரு பொட்டல் பூமி, அது ஒரு பாலைவன பூமி. புரியுதுங்களா? அதனால தான் அரபுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்படி நீங்கள் எழுதி வைங்க. அரப் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பாலைவனம், பொட்டல் பூமி, மரம் செடி கொடி தண்ணீர்கள் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என்று இதற்கு பெயர் சொல்லப்படும். அன்றைய அரபு தீபகற்பம், ஒட்டுமொத்த தீபகற்பத்திற்கும் அதுதான் பெயர். இன்றைய சவுதி, இன்றைக்கி நம்ம அரபு தீபகற்பம் சொன்னால் நீங்கள் எதை நினச்சிக்கணும், சவுதி. சரிங்களா? சவுதியை சுற்றி இருக்கக்கூடியது தான் மக்கா மதீனா, அது இது எல்லாம். வழங்குதுங்களா? சவுதின்னு சொன்னால் நம்ம சவுதிங்கிறது அந்த மொத்த நாட்டுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பேர். சவுதிங்கிறது ஒரு ஊரினுடைய பேரில், சவுதிங்கிறது எதனுடைய பேருங்க, அந்த நாட்டினுடைய பெயர். விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த அரபிய தீபகற்பம் எந்த அளவிற்கு பெருசு, சவுதியினுடைய நிலப்பரப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க. அரபிய தீபகற்பத்தின்
மேற்கே செங்கடலும் சைனா தீபகற்பமும் கிழக்கே அரபிய வளைகுடாவும் ஈராக்கின் சில பகுதிகளும் தெற்கே அரபிக்கடலும் இது இந்திய பெருங்கடல் வரை தொடங்குகிறது. வடக்கே ஷாம், சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன. சரி, இப்போ அரபு நாட்டை சுற்றி மேற்க என்ன இருக்குது, தெற்க என்ன இருக்குது, கிழக்க என்ன இருக்குது, வடக்கில் என்ன இருக்குது? மொத்தம் 4 இருக்கா இல்லையாங்க? கிழக்க, மேற்க, தெற்க, வடக்க நாம் சொல்கிறோமா இல்லையா? இப்போ இந்த நாட்டினுடைய சுற்று பரப்புகளில் எந்தெந்த நாடுலாம் ஒட்டுது, இந்த நாடு எந்த அளவுக்கு விரிந்த நாடாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அரபிய தீபகற்பத்தின் மேற்கு பகுதிகளில் செங்கடல், பெரிய அந்த செங்கடல் இருக்கா இல்லையா, அந்த செங்கடல் சைனா தீபகற்பம் வரைக்கும் என்ன செய்து இருக்கிறது. கிழக்கே அரபிய வளைகுடாவும் ஈராக்கின் சில பகுதிகளும் இருக்கிறது. சரிங்களா? தெற்கே அரபிய பெருங்கடலும் இந்திய பெருங்கடல் வரைக்கும் இந்த அரபிய பெருங்கடல் என்பது என்ன செய்கிறது இருக்கிறது. வடக்கே ஷாம், சிரியா, ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன. இப்போ அரபிய அந்த நாடை சுற்றி இந்த நாடுகள் எல்லாம் இந்த பக்கத்தில் அந்த அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு திசையினுடைய எல்க, மேற்கு திசையினுடைய எல்க, தெற்கு திசையினுடைய எல்க, வடக்கு திசையினுடைய எல்க, விளங்குதுங்களா? சரி, அப்போ இதனுடைய பரப்பளவு சரி, இதனுடைய பரப்பளவு என்னன்னு பார்த்தோம் சொன்னால் 10 லட்சம் சதுரடி கிலோமீட்டரில் இருந்து 13 லட்சம் சதுரடி கிலோமீட்டர் வரையிலும் இருக்கும். சரிங்களா? அரபு தேசத்தினுடைய பூமியினுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பரீட்சையில் ஒரு கேள்வி வந்ததுன்னு சொன்னால் எவ்வளோங்க? 10 லட்சம் சதுரடியில் இருந்து 13 லட்சம் சதுரடி கிலோமீட்டர் வரையிலும் இந்த அரபு தேசம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அரபு தேசம் என்பது அப்போ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அப்போ அந்த நாட்டுக்குள்ளே நம்ம பயணிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பாருங்கள். இன்றைக்கி எங்கெங்கேயும் நம்ம போகிறோம்லங்க, அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், 2000 கிலோமீட்டர் நான் பயணித்தேன், 3000 கிலோமீட்டர் பயணிச்சேன்னு சொல்கிறோமே. அரபினுடைய அந்த பூமியினுடைய சுற்றளவு கிட்டத்தட்ட 13 லட்சம் கிலோமீட்டர் சதுரடி இருக்கலாம். சரியா? அந்த அளவுக்கு இந்த அரபிய தீபகற்பம்ங்கிறது ரொம்ப பெரிதான ஒன்றாக இருக்கிறது. அரபிய தீபகற்பத்துக்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அதன் உட்புற எல்கைகள் நாலா திசையிலும் மணற்பாகங்களாக பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளது. நாடுகள்லேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் அரபு தீபகற்பம் தான். ஏன்னா இந்த அரபு தீபகற்பத்தை சுற்றி தான் பல வியாபாரங்களும் பல தொழில் துறைகளும் பல்வேறு விதமான விஷயங்களும் நடக்கிறது. இதனுடைய இந்த பாலைவன சூழலாலும் இதனுடைய அந்த பறந்து விரிந்த கிலோமீட்டரினாலும் இந்த அரபிய தீபகற்பம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அரபியர் அல்லாத வெளிநாட்டவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை அந்நாட்டில் செலுத்துவதற்கு இப்புவியில் அமைப்பு பெரும் தடையாக இருந்தது. அதன் காரணமாகவே அந்த நாட்டு மக்கள் எல்லா காலங்களிலும் தங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் சுதந்திரமானவர்களாகவே திகழ்கின்றனர். அவர்களுக்கு அருகாமையில் மாபெரும் 2 வல்லரசுகள் ரோம், பாரசீகம் இருந்தும் அவை இப்பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போனதற்கு இந்த இயற்கையான புவியியல் அமைப்பே காரணம். அரபு தேசத்தினுடைய புவியியல் அமைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இல்லையா? நீங்கள் பாருங்கள், எவ்வளோ கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இது இருக்கிறதுனால இதை யாரும் ஒரு ஆதிக்கம் பண்ணவோ அல்லது இந்த நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த நாட்டை வெல்றதுக்கான ஒரு வாய்ப்போ இல்லை. அதனாலேயே அரபியர்கள் தங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப சுதந்திரமாக வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அரபு தேசத்தை ஒட்டி இருந்த மாபெரும் வல்லரசு நாடுகள் 2 நாடு எதுலாம்?
ரோம் பாரசீகம் இந்த 2 வல்லரசு நாடுமே கூட எதை வந்து கைப்பற்ற முடியலை, அரபு தேசத்தை வந்து கைப்பற்ற முடியலை. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பூமியினுடைய இயற்கையினுடைய பரப்பளவின் காரணமாகவே அவர்களால் அதை என்ன செய்ய முடியல, கைப்பற்ற முடியவில்லை. விளங்குதுங்களா? அரபிய தீபகற்பத்தின் எல்கைகள் பெயர் பெற்ற பல கண்டங்களுக்கு நடுவில் அமைகின்றன. அவை கடற்புறங்கள், கடற்பரப்புகள், சமவெளிகள் மூலம் அந்த கண்டங்களுடன் இணைகின்றன. அதன் வடமேற்கு பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்திலும், வடகிழக்கு பகுதி ஐரோப்பா கண்டத்திலும், கிழக்கு பகுதி மத்திய ஆசிய, தெற்கு ஆசிய மற்றும் தூர கிழக்கு நாடுகளுக்கும் இணைந்துள்ளது. அவ்வாறே ஒவ்வொரு கண்டமும் கடல் மார்க்கமாகவும் அரபிய தீபகற்பத்துடன் இணைகிறது. அக்கண்டங்களிலிருந்து வரும் கப்பல்கள் அரபு தீபகற்பத்தின் துறைமுகங்களில் தங்கி செல்கின்றன. இப்புவியியல் அமைப்பு காரணமாகவே தெற்கு வடக்கு பகுதிகளில் மக்கள் வந்து ஒதுங்கும் இடமாகவும், வியாபாரம், பண்பாடு, சமயம் மற்றும் கலைகளின் பரிமாற்ற மையமாகவும் திகழ்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த அரபு நாட்டினுடைய அமைப்பை பாருங்க. புவியியல் ரீதியாக ஒரு அமைப்புல இருந்தது சொன்னால், கடல் ரீதியான அமைப்புல பல கண்டங்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் அரபு. அவங்களுக்கு இப்போ அரபிய அந்த இதை விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, வடக்கு பகுதிகளில் ஆப்பிரிக்கா கண்டத்தோட இதை செய்து இணையுது. தெற்கு பகுதியில் பார்க்கும்போது, வடக்கு பகுதிகளில் பார்க்கும்போது கிழக்கு ஐரோப்பாவோடு இதை செய்கிறது, இணைக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய கடல் பரப்போடு பார்க்கும்போது பல கண்டங்களோடு இணைஞ்சிருக்கிறது தான் எதுங்க, இந்த சவுதி அரேபியா, அரபிய தீபகற்பம். இதனாலேயே பல கப்பல்கள் வந்து அரபு தேச துறைமுகத்துக்கு தான் வருது. அப்படி வர்றதுனால அந்த அரபு நாடு என்பது வியாபாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சந்தையாகவும், பண்பாடுகள் நிறைந்த ஒரு ஊராகவும், பல சமய மக்கள்கள் வாழக்கூடிய ஒன்றாகவும், கலையின் பரிமாற்ற அமைப்பை திகழக்கூடிய ஒரு நாடாகவும் அரபு நாடு திகழ்கிறது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நாடு, இந்த நாடுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட நபி எங்கெல்லாம் போனாங்க, எப்படியெல்லாம் போனாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ இந்த நாட்டினுடைய தொலை தூரத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். நடக்குதுங்களா? கிழக்கில் என்ன இருக்குது, மேற்கில் என்ன இருக்குது, தெற்கில் என்ன இருக்குது, இதனுடைய கிலோமீட்டர் தொலை தூரம் என்ன, இப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாடத்தை நாம் அனுப்பும்போது இந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு பிடிஎஃபாக இன்றைக்கி நாம் தருவோம். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, உட்காந்து எழுதி வச்சிடணும். இவ்வளோ தூரத்தில் இது இருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குறிப்புகளை நீங்கள் எடுத்து எழுதி வைப்பீங்க. இதுக்கு பின்னாடி அரபிய சமுதாயங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அரபிய சமுதாயத்தை வம்சாவளி அடிப்படையில் 3ஆக பிரிக்கின்றனர். மொத்தம் இந்த இவ்வளோ பெரிய நாடு இருக்குல்ல, எவ்வளோ பெரிய நாடாக இருக்குது அரபு நாடு. இந்த அரபு நாடை வந்து வம்சாவளியினுடைய அடிப்படையில் வரலாற்று ஆசிரியர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. 1 அல் அரபுல் பாயிதா, 2 அல் அரபுல் ஆரிஃபா, 3 அரபுல் முஸ்தாரிஃபா. மொத்தம் 3 வகையாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. இந்த 3 வகையில் அரபுல் ஃபாயிதானா யார், அரபுல் அல் ஆரிஃபானா யார், அரபுல் முஸ்தாரிஃபானா யார் அப்படிங்கிற விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வாரம் என்ன செய்வோம், பாடத்தில் நாம் பார்ப்போம். அப்போ இந்த வரலாற்று பாடத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக என்ன செய்து கொள்ள வேண்டும், உங்கள் சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும். பாடத்தை எழுதுங்க. இன்றைக்கி பாடம் சொல்லும்போது வரலாறை படிக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் அந்த 25 நபிமார்களுடைய பெயர்கள், ரசூல்மார்கள், நபிமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை, ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை எத்தனை, நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. அந்த குரானில் ஒரு ஹதீஸ், குரானை பற்றியான ஒரு ஹதீஸ் சொன்னோம், அந்த ஹதீஸ் என்ன செய்றீங்க, எழுதுறீங்க. இப்படி எல்லாத்தையும் எழுதி உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தையும் நீங்கள் எழுதி, இதில் வடக்க என்ன நாடு இருக்குது, தெற்கில் என்ன நாடு இணையுது, கடல் பகுதிகளில் இது எப்படி வருது, என்ன செய்யுது, ஏது செய்யுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பாடம் சொல்லும்போது நீங்கள் சொல்லணும். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் படிக்கிற நூலை பற்றி நான் சொல்லலை பற்றிங்களா, அர்-ரஹீக்குல் மக்தூம், சரிங்களா, ஆதாரபூர்வமான வாழ்க்கை வரலாறு.
உலகளாவிய போட்டியில் முதல் பரிசு பெற்ற நூல் இந்த நூல். சரிங்களா? ஆசிரியர் இஸ்லாமிய பேரறிஞர் சைபுர் ரஹ்மான் முபாக்பூரி. சரிங்களா? இவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதினவங்க. இந்த புத்தகத்தை தான் நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமியின் மூலமாக 2வது ஜும்ரா மாணவ மாணவியர்களுக்கான பாடங்கள் தொகுக்கப்பட்டு வரிசை பிரகாரம் நடத்தி வரப்படுகிறது. அதனுடைய வரிசையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை முஹம்மது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீண்ட நெடிய வாழ்க்கை வரலாற்றினுடைய பாடத்தை நாம் பார்க்கின்றோம். அதிலே சென்ற வாரம் அரபு என்பதற்கான அர்த்தம் என்ன, அரபு நாடு என்பது எத்தகைய பெரிய பரப்பளவை கொண்டது, அதனுடைய நிலையும் அதனுடைய நீர்நிலமும் அதனுடைய பூமியினுடைய சுற்றளவும் எந்த அளவிற்கு பெரியது, அது எந்தெந்த நாட்டோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது, கடல் வழியாக அது எத்தகைய பிரம்மாண்டத்தை கொண்டது, தரை வழியாக எத்தகைய பிரம்மாண்டத்தை கொண்டது, அதனுடைய வளங்கள் என்ன, அதனுடைய அனைத்தை பற்றியும் சென்ற பாடத்திலே நாம் பார்த்திருந்தோம். இந்த பாடத்தில் அரபியர்கள் தோன்றுவதற்கான அடிப்படை என்ன, அரபியர்களுடைய வம்சாவளி என்ன, எந்த வம்சாவளியிலிருந்து அரபி இனம் தோன்றியது, அரபியர்கள் தோன்றினார்கள், அரபு மொழி தோன்றியது, அரபு நாடுகள் தோன்றியது என்பதை தான் இந்த பாடத்திலே நாம் பார்க்க போகின்றோம். நிச்சயமாக இந்த பாடத்தை நீங்கள் பார்க்க அமரும்போது நோட்டையும் பேனாவையும் கையில் எடுத்து கொள்ளுங்கள். இன்னும் நோட்டையும் பேனாவையும் நீங்கள் கையில் எடுக்கலைன்னா தயவு செஞ்சு வீடியோவை ப்ளஸ் பண்ணி வச்சுட்டு நோட்டையும் பேனாவையும் கையில் எடுத்துருங்க. ஏன்னா இந்த பாடம் எழுதுனாதான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புரிதலை தரும். இந்த பாடங்கள் புரிதலை தந்தால்தான் இதை தொடர்ந்து நாம் படிக்க இருக்கின்ற பாடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக விளங்கக்கூடியதாக, புரியக்கூடியதாக, பிறருக்கு நீங்கள் புரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆன்லைனில் தானே படிக்கிறோம், அப்படியே உஸ்தாட்ட சொல்லிக்கலாம், அல்லது இன்றைக்கி பாடம் பார்க்கல லீவுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தோடு சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். தயவு செய்து பேனாவையும் நோட்டையும் கொண்டு வந்து உக்காந்துருங்க. இதில் சொல்லப்படுகின்ற இங்கே பிடிஎஃப்லையும் நான் உங்களுக்கு காமிப்பேன். பிடிஎஃப் இங்கே பிடிஎஃப் ரெக்கார்டு போகுது. பிடிஎஃப்பும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வரும். அதில் சொல்லப்படுகின்ற பேர்கள் விவரங்களை நீங்கள் ஒரு அட்டைவணம் மாதிரி போட்டு தெளிவாக எழுதி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் காலத்துக்கும் இது உங்களுக்கு பயன்படும். ஒரு வரலாறை பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது அந்த வரலாற்றில் இடம்பெறக்கூடியவர்களுடைய நபர்களின் பெயர்கள், இடத்தின் பெயர்கள், அங்கே இருந்தவர்களுடைய பெயர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அந்த பெயர்கள் தான் அந்த வரலாற்றுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து உட்காருங்க, கண்டிப்பாக எழுதுங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சதாக கூட இருக்கலாம், தெரியாததாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக தெரிஞ்சதோ தெரியாதோ உட்காந்து நீங்கள் எழுதுனா மட்டும்தான் இது ஒரு புரியுதலை உங்களுக்கு தரும். சரி, இப்போ தலைப்பு என்னென்னு அமைக்கிறாங்க பாருங்கள். அரபிய சமுதாயங்கள். தலைப்பு எங்கே போட்டிருக்காங்க? இங்கே போட்டிருக்காங்களா? அரபிய சமுதாயங்கள். சரிங்களா? இப்போ அரபிய அந்த சமுதாயங்கள் எப்படி தோன்றியது, யார் தான் அரபி, யார்கிட்ட இருந்து அரபு மக்கள் என்பவர்கள் வெளியே தெரிகிறாங்க, இவர்கள் தான் அரபியர்கள் என்று யாரை நாம்
சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றியான ஃபுல் டீட்டெயில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 பக்கத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. சரிங்களா? வரலாற்று ஆசிரியர்கள் அரபிய சமுதாயத்தை வம்சாவளி அடிப்படையில் 3ஆக பிரிக்கின்றனர். மொத்தம் அரபியர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அரபியர்களை வரலாற்று ஆசிரியர்கள் வம்சாவளியினுடைய அடிப்படையில், இன்னாருடைய வம்சம், உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மூசா நபியினுடைய வம்சம், இப்ராஹிம் நபியினுடைய வம்சம், இஸ்மாயில் நபியினுடைய வம்சம், இப்படின்னு சொல்லி முற்காலத்தில் வாழ்ந்த அவர்களை கணக்கில் வைத்து இந்த வம்சாவளியினர்கள் வம்சாவளியினுடைய அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றார்கள். அப்போ நீங்கள் எழுதிக்கங்க, அரபியர்கள் வம்சாவளி அடிப்படையில் 3ஆக பிரிக்கப்படுகின்றார்கள். சரிங்களா? தமிழை வாசித்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன், அப்போ தான் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. 1 அல் அரபுல் பாயிதா. அல் அரபுல் பாயிதா, இங்கே பாயிதா அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருப்பாங்க, நாம் எப்படி படிக்கணும், அரபுல் பாயிதா. சரிங்களா? இந்த அரபுல் பாயிதா என்று சொல்லக்கூடிய முதல் வகை. 2வது வகை அல் அரபுல் ஆரிஃபா, அல் அரபுல் ஆரிஃபா. 3வது வகை அல் அரபுல் முஸ்தாரிஃபா, அல் அரபுல் முஸ்தாரிஃபா. அப்போ வம்சாவளி அடிப்படையில் அரபியர்கள் 3 பிரிவினர்களாக பிரிக்கப்படுகிறார்கள். 1 அல் அரபுல் ஆரிஃபா, 2 1 அல் அரபுல் பாயிதா, 2 அல் அரபுல் ஆரிஃபா, 3 அல் அரபுல் முஸ்தாரிஃபா. இதில் முதன்மையானது அல் அரபுல் பாயிதா. சரிங்களா? இந்த அரபுல் பாயிதா யார் அப்படின்னா, இவர்கள் பண்டைய கால அரபியர்களான ஆது, சமூது, தஸ்மு, ஐதீஸ், இம்லாக், உமம், ஜுருஹூம், ஹலுர், வபார், அபீல், ஜாசிம், ஹலர் மௌத் ஆகிய வம்சத்தினர் ஆவார்கள். சரிங்களா? ஆவார். அப்போ எத்தனை பேரை சொல்கிறாங்க பாருங்கள். இவங்க தான் பண்டைய காலத்து அரபியர்கள். பண்டைய காலத்து அரபியர்கள்னு சொன்னாலே அவங்க வாழ்ந்ததுக்கான தடமும் இல்லை, அவங்க வாழ்ந்ததுக்கான இடமும் இல்லை, அந்த அளவுக்கு எல்லாமே அழிஞ்சிருச்சு. பண்டைய காலம் சொன்னால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. யார் காலம்? ஆது சமூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வழிமுறையில் இருந்தவங்க தான் இந்த அல் அரபுல் பாயிதா. சரிங்களா? பாருங்க, பேர் எழுதிங்க. அல் அரபுல் பாயிதா என்பவர்கள் ஆது, சமூது, தஸ்மு, ஐதீஸ், இம்லாக், உமம், ஜுர்ஹூம், ஹலர், வபார், அபீல், ஜாசிம், ஹலர் மௌத் ஆகிய வம்சத்தினர் ஆவார். முதல் வகையை சேர்ந்த இவர்கள் காலப்போக்கில் அழிந்து விட்டதால் இவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் ஏதும் இல்லை. எதுவுமே இல்லை. இவங்க தான் ஆரம்ப நிலை அரபியர்கள். இவங்க ஆரம்ப நிலை அரபியர்களாக இருந்தாலும் காலப்போக்கில் இவங்க வாழ்ந்த அடிச்சுவடுகளும் இவர்களுடைய வரலாற்று குறிப்புகளும் சேமிக்கப்படாமல் அழிந்து போனதுனால இப்போ இவங்களை பற்றியான எந்த ஒரு வரலாற்று குறிப்பும் இல்லை. அதனால் முதல் வகை கம்ப்ளீட், மொதல் வகை முடிச்சிட்டோம். சரியா? இப்போ மொதல் வகையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். மொதல் வகையை பற்றி என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. மொதல் வகை முடிஞ்சு. இப்போ 2வது வகை. இந்த 2வது வகையும் 3வது வகையும் வச்சுருந்தா இப்போ வம்சாவளிகளை பிரித்து எடுப்பாங்க. அப்போ அதை பிரித்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியணும்னு சொன்னால் மொதல் வகை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? 2வது அல் அரபுல் ஆரிஃபா. 2வது யாருங்க? அல் அரபுல் ஆரிஃபா. இவர்கள் யஸ்ஜூப் இபுனு யாரூஃப் இபுனு கஹ்தானின் சந்ததியினர் ஆவார். கஹ்தான் வம்சவழி அரபியர் என்று இவர்களுக்கு அழைக்கப்படுவார்கள். 2வது வகையும் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறாங்க. 2வது வகை அரபியனர்கள் யார்? அல்ல அரபுல் ஆரிஃபனா யாருன்னு சொன்னால் யஸ்ஜூப் இபுனு
யாரூஃப் இப்னு கஹ்தானின் சந்ததியினர். இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? வரலாற்று ஆசிரியர்கள் இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? அந்த காலத்தில் இவங்களை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கஹத்தானின் வம்சாவளி அரபியர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்ன செய்யப்படுது? பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 2 வகை இலகுவாக முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது வகைக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை வச்சு தான் இந்த பிரிவினர்கள் ஏற்படும். எந்த கிளை யார்கிட்ட போய் சேருது, எவங்களோட சேருவாங்க, யார் யாரோட சேராமல் வருவாங்க அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறாங்க பாருங்கள். 3வது அல் அரபுல் முஸ்தாரிஃபா. அல் அரபுல் முஸ்தாரிஃபா. பிஸ்மில்லா. பாருங்க, இவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹி அவர்களின் சந்ததியினர் ஆவார். இவர்கள் அதுனான் வம்ச அரபியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். 3வது வகை யாருங்க அப்படின்னு சொன்னால் அல் அரபுல் முஸ்தாரிஃபா. இந்த அரபுல் முஸ்தாரிஃபா யாருடைய சந்ததியினர்கள் அப்படின்னு சொன்னால், யாருடைய அந்த குழந்தைகள் யாருடைய வம்சாவளியில் வந்தாங்கன்னு சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சாவளி தான் இவங்க. சரிங்களா? இவங்களுக்கு என்ன வம்சாவளின்னு பேர் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அதுனான். என்னன்னு சொல்லப்படுதுங்க? அதுனான் வம்சாவளியினர் என்று என்ன செய்யப்படுது? சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ 3வது சுருக்கமாக முடிச்சுட்டு இப்போ திரும்ப 2வதுக்கு போகிறாங்க. நல்லா ஞாபகம் வைங்க. 3வது அரபுல் முஸ்தாரிஃபானா யாருங்கிறத சொல்லிட்டாங்க. சரியா? சொல்லிட்டு அரபுல் முஸ்தாரிஃபா அப்படின்னு சொன்னால் இஸ்மாயில் நபியினுடைய வம்சாவளியினர்கள். சரிங்களா? இவங்களுக்கு என்ன பேர் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அதுனான் அப்படிங்கிற பேர் சொல்லப்படுது. 3வது வகையை சுருக்கமாக முடிச்சுட்டு திரும்ப எங்கேயே வராங்க அப்படின்னா அல்ல அரபுல் ஆரிஃபாவுக்கே திரும்ப வராங்க. பாருங்கள், மேற்கூறப்பட்ட அல் அரபுல் ஆரிஃபா என்பவர்கள் அங்கே போயிட்டாங்க. திரும்ப 2வது வகைக்கு போயிட்டாங்க. சரிங்களா? கஹ்தான் வம்சத்தில் வந்த, எந்த வம்சத்தில் வந்தவங்க இவங்க? கஹ்தான். மேலே சொன்னாங்க இல்லையா, அல் அரபுல் ஆரிஃபானா யாருங்க? கஹ்தான் வம்சத்தினர்கள். சரிங்களா? கஹத்தான் வம்சத்தில் வந்த யமன் வாசிகள். இவர்களது கோத்திரங்கள் சபா இப்னு யஷ்ஜூப் இப்னு யாரூஃப் இப்னு கஹத்தான் என்பவரின் வழி வந்தவை ஆகும். மேலே சொன்ன அதே விஷயந்தான். யார் இவங்க? அந்த கஹத்தான்னா யார் அப்படின்னு சொன்னால் இவங்க யமன் வாசிகள். யாருங்க இவங்க? யமன் வாசிகள். சரிங்களா? மேலே சொன்ன அதே பேர் தான். யமன் வாசிகள் இவங்க என்பவரின் வழி வந்ததாகும். இந்த கோத்திரங்களில், எந்த கோத்திரங்களில்? இந்த கஹத்தான் இருக்கா இல்லையா, கஹத்தான் கோத்திரத்தில் 2 பிரிவினர்கள் வராங்க. நீங்கள் எழுதி வைங்க. அல்ல அரபு. இப்படி சுருக்கமாக நீங்கள் எழுதணும். சுருக்கமாக எழுதுறதுக்கு கீழே ஒரு தலைப்பு போடுங்க, அல் அரபுல் ஆரிஃபா. இவர்கள் யார் என்றால் எழுதுங்க, அல் அரபுல் ஆரிஃபா. இவர்கள் யார் என்றால் சபா இப்னு, இங்கே இருக்கு பாருங்க, சபா இப்னு யஷ்ஜூப் இப்னு யாரூஃப் இப்னு கஹ்தான் என்பவரின் வழி வந்தவர்கள் ஆவார்கள். இவர்களை கஹ்தான் வம்சத்தினர் என்று சொல்லப்படுவோம். இவர்களை கஹ்தான், இந்த 2வது வம்சாவளியை கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க. சரிங்களா? கஹ்தான் வம்சத்தினர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கஹ்தான் வம்சத்தினர் 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள். கஹ்தான் வம்சத்தினர்கள் 2 பிரிவினர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? ஒன்று ஹிம்யர் இப்னு சபா. ஒன்று ஹிம்யர் இப்னு சபா. 2 கஹலான் இப்னு சபா. ஹம்யர் இப்னு சபா, கஹலான் இப்னு சபா. இந்த இருக்கார்ல, நல்லா கவனிச்சுக்க. இந்த கஹத்தான் கோத்திரத்திற்கு மூத்தவர் யார் தான்? இந்த சபா தான். சரிங்களா? சபா அவருடைய மகன் யஷ்ஜூப், அவருடைய மகன் யாரூஃபு, அவருடைய மகன் கஹத்தான். சரிங்களா? இவர் லாஸ்ட் மகனுடைய பேரைத்தான் கஹத்தான் வம்சத்தினர் சொல்கிறோம். அப்போ இந்த கஹத்தான் வம்சத்தினருக்கு ஹெட்டு யார் அப்படின்னா இந்த சபான்கிறவர் தான். சரிங்களா? இப்போ
இந்த சபாவினுடைய மகன்தான் ஹிம்யர். சரிங்களா? இந்த சபாவினுடைய மகன்தான் கஹலான். இதெல்லாம் பாருங்கள், சபா இபுனு ஹிம்யர் இபுனு சபா, கஹலான் இபுனு சபா. சரிங்களா? என்ற 2 கோத்திரத்தார் மட்டும் பிரபலியமானவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? இந்த 2 கோத்திரத்தார்கள் பிரபலியமானவர்களாக இருக்கிறார்கள். ஹிம்யர், கஹலான் இவரை தவிர சபாவுக்கு 11 அல்லது 14 பிள்ளைகள் இருந்தனர். இப்போ யாருக்கு? சபா முன்னாடி சொன்னா இல்லையா, இந்த சபாவுக்கு 11 பிள்ளைங்க ஒரு அறிவிப்பின்படி, இன்னொரு அறிவிப்பின்படி 14 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த 14 பிள்ளைகள்லையும் எல்லாருடைய டீட்டெயிலும் கிடைக்கல, எல்லாருக்கும் தனித்தனி வம்சாவளிகள் கிடைக்கல. சரிங்களா? யாருக்கு தான் தனித்தனி வம்சாவளி கிடைச்சது அப்படின்னு சொன்னால் ஹிம்யருக்கும் கஹலானுக்கும் தான் தனித்தனியான வம்சாவளி என்பது கிடைத்தது. சரிங்களா? அவர்களின் வழி வந்தவர்கள் சபா வம்சத்தினர் என்றே கூறப்பட்டனர். அவர்களுக்கென தனி பெயர் கொண்ட கோத்திரங்கள் ஏதும் உருவாக்கவில்லை. சரிங்களா? மற்ற 14 பிள்ளைங்களில் 2 பேரை கழிச்சிட்டு மிச்சம் 12 பேரையுமே எப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சபா வம்சத்தினருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு தனித்தனி கோத்திரங்கள் என்பது இல்லை. ஆனால் ஹிம்யருக்கும் கஹலானுக்கும் தனித்தனி கோத்திரம். சரிங்களா? ஹிம்யர் கோத்திரம் ஒன்று, கஹலான் கோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு 2 கோத்திரங்கள் என்பது உருவாக்கப்பட்டுச்சுங்க. சரிங்களா? இப்போ நல்லா விளங்கிக்கங்க. நல்ல கொஞ்சம் பாடத்துக்குள்ளே வந்துருங்க. இப்போ மொதல் வகை முடிஞ்சு, இவங்களுக்கு வரலாற்று குறிப்பே இல்லை, இவங்க யார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரியா? 2வது வகையை சுருக்கமாக முடிச்சிட்டாங்க, இஸ்மாயில் நபியினுடைய வம்சாவளின்னு சொல்லி. இந்த 3வது வகைக்கு தான் 3வது வகையும் லேசாக முடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2வது வகையை தான் நமக்கு விளக்குறாங்க. எந்த வகையத்தான் விளக்குறாங்க? இந்த 2வது வகையத்தான் நமக்கு இப்போ விளக்கிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ 2வது வகை யாருங்க? கஹத்தான் சொல்லப்படும். இந்த கஹத்தானுடைய வம்சாவளிகளுக்கு ஹெட்டு யாருங்க? சபான்னு சொல்லப்படும். இந்த சபாவுக்கு 14 பிள்ளைங்க இருந்தாங்க. 14 பிள்ளைங்களில் 2 பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அந்த வம்சாவளி என்பது ஒரு தனி வம்சாவளி என்பது கிடச்சிது. அந்த 2 பேர் யாருங்க? ஒன்று ஹிம்யர், இன்னொன்று கஹலான். இந்த 2 பேருக்கு மட்டும்தான். மற்ற 12 பேருக்கும் எதுவும் உருவாகலை. சரியா? இப்போ ஹிம்யர் படித்தோமா இல்லையா? இதாக இருக்குது பாருங்கள், இது ஹிம்யர். இப்போ இந்த ஹிம்யரை பற்றி விளக்குறாங்க. மொத்தம் 3 கோத்திரத்தை பற்றி சொல்லிட்டாங்க. மொத்தம் வம்சாவளி அடிப்படையில் அரபியர்கள் 3 கோத்திரம்தான். சரிங்களா? ஒன்று அரபுல் ஆரிஃபா, இன்னொன்று அரபுல் முஸ்தாரிஃபா, இன்னொன்று அரபுல் பாயிதா. 3 வம்சாவளி தான். அந்த 3 வம்சாவளியும் தெளிவுபடுத்திட்டு அந்த 3 வம்சாவளியில் 2வது வம்சாவளியில் உள்ள அந்த கஹத்தானை பற்றி விளக்கம் போகும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. இவரெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கஹத்தானில் பிரபலியமாக 2 பிரிவு இருக்குது. ஒன்று ஹிம்யர், இன்னொன்று கஹலான். அந்த ஹிம்யரை தான் முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹிம்யரை பற்றி இப்போ விளக்குறாங்க. சரியா? ஹிம்யர் கோத்திரமும் அதன் உட்பிரிவுகளும், முன்னாடி சொன்ன அந்த ஹிம்யர் கோத்திரம் இருக்கா இல்லையா, அந்த ஹிம்யர் கோத்திரமும் அந்த ஹிம்யர் கோத்திரத்தினுடைய உட்பிரிவுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். 1 குலா ஆ. சரிங்களா? 1 குலா ஆ, 2 சகாசிக், 3 ஜெயித் அல் ஜொஹரும். ஹிம்யருக்கு எத்தனை உட்பிரிவு இருக்குது? ஹிம்யருக்கு எத்தனை உட்பிரிவு இருக்குது? மொத்தம் 3 உட்பிரிவு இருக்குது. எதுக்கு? ஹிம்யருக்கு 3 உட்பிரிவு இருக்குது. 1 குலா ஆ, 2 சகாசிக், 3 ஜெயித் அல் ஜம்ஹூர் ஆகிய 3 உட்பிரிவுகள் என்பது இருக்கிறது. சரிங்களா? இப்போ குலா ஆ அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் பஹ்ராஃப், பலிகி, அல்கைன், கல்ப், உத்ரா, பரா ஆகிய குடும்பத்தினர் குலாவில் இருந்து உருவானவர்கள். இதெல்லாம் தனித்தனி குடும்பம். இந்த குல்லாவுக்குள்ளே இருக்கிற தனித்தனி குடும்பம். சரிங்களா? இது பஹரா, பலிகி,
அல்கைன்னு ஒரு குடும்பம், கல்பு ஒரு குடும்பம், உத்ரா ஒரு குடும்பம், பரா ஒரு குடும்பம். சரிங்களா? 1 2 3 4 5 குடும்பம். 5 குடும்பம் எதுக்குள்ளே வருது? குலா அப்படிங்கிற குடும்பத்துக்குள்ளே வருது. குலா எதனுடைய உட்பிரிவாக இருக்குது? குலா எதனுடைய உட்பிரிவாக இருக்குது? ஹிம்யருடைய உட்பிரிவாக இருக்கிறது. ஹிம்யர் எதில் உள்ளதுங்க? கஹத்தானில் உள்ளதுங்க. வழங்குதா? ஹிம்யர் எதில் உள்ளது? ஹிம்யர் எந்த கோத்திரத்தில் உள்ளவருங்க? கஹத்தான் கோத்திரத்தில் உள்ளவர். சரிங்களா? சரி, அடுத்து சகாசிக். அடுத்து ரெண்டாவது சகாசிக். சகாசிக் யார் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இவர்கள் ஜெயித் இப்னு வாயிலா இப்னு ஹிம்யர் என்பவரின் சந்ததியினர் ஆவார். இதில் ஹிம்யரின் பேரனான ஜெயித் என்பவர் சகாசிக் என்ற புனை பெயரால் அழைக்கப்பட்டார். உள்ள கஹலான் வம்சத்தில் தோன்றிய கிந்தா என்ற பிரிவில் கூறப்படும் சகாசிக் என்பவர் வேறு. இங்கு கூறப்பட்டுள்ள ஜெயிது சகாசிக் என்பவர் வேறு. சரியா? இப்போ பின்னாடி அந்த கஹலான் கோத்திரத்தை நம்ம இன்னும் படிக்கணும் இல்லையா? கஹலான் கோத்திரத்துலேயும் ஒரு சகாசிக் அப்படிங்கிறவங்க இடம்பெறுறாங்க. அவங்க வேறு சகாசிக், இவங்க வேறு சகாசிக். இந்த சகாசிக் யார் அப்படின்னு சொன்னால், ஹிம்யர் இருக்கார் இல்லையா? ஹிம்யர் அவருடைய பேரனான ஜெயிது. ஹிம்யர் இருக்கார்ல, மேலே ஹிம்யர் படித்தோம்னா சபாவுடைய மகன் ஹிம்யர் இருக்கார்ல, அந்த ஹிம்யருடைய பேரன் தான் யார்? இந்த சகாசிக். இவங்களுடைய முழு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெயிது. இவங்களுடைய முழு பேர் என்ன? ஜெயிது. இவங்கள புனை பேரால் சகாசிக் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அழைக்கிறாங்க. பின்னாடி கஹலான் வம்சத்தினை படிக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று பாடத்தை தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். அதனுடைய வரிசையில் அரபு வம்சத்தினர்களை 3 பிரிவுகளாக பார்த்தோம். ஒன்று அல் அரபுல் பாயிதா, அல் அரபுல் ஆரிஃபா, அல் அரபுல் முஸ்தாரிஃபா. அரபுல் பாயிதாவை பற்றிய முழு விவரங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் அல் அரபுல் ஆரிபா என்பது ஹிம்யர் இப்னு சபா, இன்னொன்று கஹலான். இந்த ஹிம்யர் கோத்திரத்தில் உட்பிரிவுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கும்போது 3 உட்பிரிவுகளை படித்தோம். ஒன்று குலா, இன்னொன்று சகாசிக், 3 ஜெயித் அல் ஜம்ஹூர் ஆகிய 3 பிரிவுகள் ஹிம்யரில் உள்ளது என்று படித்தோம். அதே நேரத்தில் கஹலானை பற்றி படிக்கும்போது ஒரு அட்டவணையிட்டு கஹலானினுடைய உட்பிரிவுகள் என்னெல்லாம் இருந்தது என்கின்ற செய்திகளை நாம் பார்த்தோம். இறுதியாக இந்த கஹலான் வம்சத்தினர்
யமன் நாட்டை விட்டும் ஷாம் நாட்டை விட்டும் வெளியேறுவதற்கான காரணங்களையும் நாம் படித்தோம். அங்கிருந்து அவங்க வெளியேறி நாடு துயர்ந்தார்கள் என்கின்ற விவரங்களையும் படித்து, அப்படி நாடு துயர்ந்த கஹலான் வம்சத்தினர்கள் 4 பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். எங்கிருந்து? யமனிலிருந்து நாடு துயர்ந்த கஹலான் வம்சத்தினர் இருக்காங்க இல்லையா, இந்த கஹலான் வம்சத்தினர்கள் எத்தனை பிரிவாக பிரிஞ்சாங்கன்னு படித்தவங்க? 4 பிரிவாக பிரிந்து விட்டார்கள். அதில் முதன்மையானது அஜிது கிளையினர் என்று சொல்லப்படுபவர்கள். முதன்மையானவர்கள் யாருங்க? அஜிது கிளையினர். இரண்டாவது லகும் மற்றும் ஜுதாம் கிளையினர். லகும் மற்றும் ஜுதாம் கிளையினர். மூன்றாவது பனு தை கிளையினர். நான்காவது கிந்தா கிளையினர். கிந்தா கிளையினர். இந்த 4 கிளையினர்களுக்கு தலைவர்கள் யார்? இந்த 4 கிளையினர்கள் எங்கே போய் தங்குனாங்க அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். முதல் கிளையினர் யார் அப்படின்னு சொன்னால் அல் அஜிது கிளையினர். அஜிது கிளையினர்கள் இவர்களின் தலைவர் யார் அப்படின்னா இம்ரான் இப்னு அம்ரு முஜகரியா என்பவர் தான் இவர்களுக்கு யமன் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று சுற்றி பறந்து தங்களுக்கு விருப்பமான பகுதிகளில் தங்கி இவ்வம்சத்தினர் யார் எங்கு தங்கினர் என்ற விவரங்கள் பின்வருமாறு கொடுக்குறாங்க. இப்போ அஜிது கிளையினருக்கு தலைவர் யார் அப்படின்னா இம்ரான் இப்னு அம்ரு முஜகரியா என்பவர் தான் தலைவராக இருந்தார். இவருடைய ஆலோசனையின் பிரகாரமாக யமன் நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்த கிளையினர் போய் தங்கினாங்க. எந்தெந்த கிளையினர்கள் எங்கே போய் தங்கினாங்க? அஜிதிலேயே ஒவ்வொரு குடும்பம் இருக்குமா இல்லையா, அந்த குடும்பத்தில் எங்கெங்கே போய் தங்கினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதன்மையாக இம்ரான் இப்னு அம்ரு என்பவர் தன் குடும்பத்துடன் ஒமன் நாட்டில் சென்று தங்கி இவர்களை ஒமன் நாட்டு அஜிது வம்சத்தினர் என்று சொல்லப்படுகிறது. முதன்மையாக இந்த தலைவர் இருக்கார் இல்லையா, இந்த தலைவர் எங்கே போய் தங்கினாருன்னு சொன்னால் ஓமனில் போய் என்ன செஞ்சிட்டாரு? தங்கிட்டார். ஒமன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையனமா, அந்த ஒமனில் போய் தங்கிட்டாங்க. இவங்களை ஒமன் நாட்டை சேர்ந்த அஜிது கோத்தினத்தார் வம்சத்தினர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நஸ்ர் இப்னு அஜிது குடும்பத்தினர் துஹாமா என்ற இடத்தில் சென்று தங்கினர். இவர்களை ஷனூஆ அஜிது வம்சத்தினர் என கூறப்படுகிறது. இவர்கள் என்னன்னு சொல்றாங்க? ஷனூஆ அஜிது வம்சத்தினர் என்று என்ன செய்யப்படுகிறது? 2 பேர் எங்கே போய் தங்கினாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து 3வது ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சாலபா இப்னு அம்ரு ஜக்கரியா என்பவர் ஹிஜாஸ் பகுதிக்கு சென்று சாலபியா மற்றும் துகார் என்ற இடத்திற்கு இடையில் தன் குடும்பத்துடன் தங்கி அவரது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பெரியவர்களாகி தனக்கு வலிமை பெற்றதுடன் அங்கிருந்து புறப்பட்டு மதீனா நகர் வந்து தங்கினர். இந்த சாலபாவினுடைய மகன் ஹாரிசாவின் பிள்ளைகள்தான் அவுஸ் ஹஸ்ரஜ் இருவரும். இவர்களில் இருந்தே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 வம்சத்தினர்கள் தோன்றியது. இதை போன வாரமாக இடத்துலேயே நான் சொன்னேன். மதீனாவில் ரொம்ப பிரபலியமான வம்சவழி இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 வம்சவழி தான். அதில் ஒன்று அவுஸ், இன்னொன்று ஹஸ்ரஜ். இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் எங்கே உள்ளவங்க? இவங்க அடிப்படையை பார்த்தா கஹலானில் உள்ளவங்க. கஹலானில் எந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னால் அஜிது வம்சத்தை சேர்ந்தவங்க. அஜிதில் யாருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் சாலபா இப்னு அம்ரு முஜக்கரியாவினுடைய பிள்ளைகள். சரிங்களா? இவங்க ஆரம்ப காலத்தில் எங்கே போய் தங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஹிஜாஸில் போய் தங்கினாங்க. ஹிஜாஸில் சாலபியா மற்றும் துகார் என்ற இடத்துல போய் இவங்க என்ன செஞ்சாங்க? தங்கி இருந்தாங்க. காலப்போக்கில் இவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைங்க எல்லாரும் ஒரு அளவுக்கு நல்ல வலிமை அடைந்ததோட பொருளாதாரத்தில் பதவிகளில் உடல் ரீதியான மன ரீதியான வலிமை பெற்றதோட இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஹிஜாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சாலபா மற்றும் துகார்ங்கிற இடத்தை விட்டுட்டு அப்படியே மதீனாவுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. இங்கே மதீனாவுக்கு வந்ததுலேயே சாலபாவினுடைய மகன் ஹாரிசா இருக்காங்க. சாலபாவினுடைய மகன்
ஹாரிசா இருக்காங்க. அந்த ஹாரிசாவினுடைய பிள்ளைகள் 2 பேர். இந்த ஹாரிசாவினுடைய பிள்ளைகள் 2 பேர் தான் யார்? அவுஸ் ஹஸ்ரஜ். இவங்கள இருந்து தான் இந்த அவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிற வம்சாவளிங்கிறது மதீனாவில் தோன்றியது. அப்போ 3 பேரை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போ 4வது ஒரு ஆளை சொல்கிறாங்க பாருங்க. அஜித் வம்சத்தை சேர்ந்த ஹாரிசா இப்னு அம்ரு குடும்பத்தினர் ஹிஜாஸ் பகுதியில் மர்ருல் லஹ்ரான் எனும் இடத்தில் தங்கி சிறிது காலத்திற்கு பின் மக்கா மீது படையெடுத்து அங்கு வசித்த ஜுருஹம் வம்சத்தினர்களை வெளியேற்றிவிட்டு மக்காவை தங்கள் ஊராக ஆக்கி கொண்டனர். இந்த ஹாரிசாவின் வம்சத்தில்தான் கொசா என்ற பெயரும் உண்டு. சரி, ரைட்டு. இப்போ அடுத்து ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொன்னால் ஹாரிசா இப்னு அம்ரு. ஹாரிசா இப்னு அம்ரு மேலே சொன்னவங்க வந்து வேற. சரிங்களா? ஹாரிசா இப்னு அம்ரு இருக்காங்கல்ல, இவங்க என்ன செஞ்சாங்க? ஆரம்ப காலகட்டத்தில் ஹிஜாஸில் போய் தான் என்ன செஞ்சாங்க? தங்குனாங்க. ஹிஜாஸில் எந்த இடத்துல தங்குனாங்க அப்படின்னா மர்ருல் லஹ்ரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சாங்க? தங்குனாங்க. சிறிது காலத்திற்கு பின்னாடி இவங்க நல்ல வலிமை அடைஞ்சு பெரிய குடும்பமாக என்ன செஞ்சிச்சு? இவங்க குடும்பம் மாறிடுச்சு. இவ்வளோ பெரிய குடும்பமாக மாறின பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் மக்காவின் மீது போர் தொடுத்து மக்காவையே தங்கள் கைப்பற்றி தங்களுடைய ஊராக மாற்றினாங்க. இந்த ஹாரிசா இப்னு அம்ரு குடும்பத்திற்கு வந்து கொசா என்ற ஒரு பேரும் இருக்குது. சரிங்களா? அப்போ 4 குடும்பத்தை பற்றி சொல்லிட்டாங்க. அடுத்து 5வது சொல்கிறாங்க பாருங்க. ஜபுனா இப்னு அம்ரு என்பவர் தன் குடும்பத்துடன் சிரியா சென்று தங்கினார். இவரது சந்ததியினர் வருங்காலத்தில் சிரியாவை ஆட்சி செய்த சிரியா வருவதற்கு முன் ஜஃப்னா இப்னு அம்ரு ஹிஜாஸ் பகுதியில் உள்ள கஸ்ஸான் என்ற கிணற்றுக்களிடையே குடியேறினார்கள். சிறுகாலம் தங்கியிருந்து அந்த காரணமாக பிற்காலத்தில். சரி, அடுத்து யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா 5வது ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க. யாருங்க? ஜஃப்னா இப்னு அம்ரு. இவங்க எங்கே போய் தங்குறாங்க அப்படின்னு சொன்னால் சிரியாவில் போய் இவங்க வந்து சிரியாவில் தங்குறாங்க. சரிங்களா? இவங்க வந்து சிரியாவில் போய் தங்குனாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே போய் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹிஜாஸில் உள்ள கஸ்ஸான் என்ற ஒரு பகுதியில் போய் தங்கியிருந்தாங்க. யார்? ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே போய் தங்கியிருந்தாங்க? ஹிஜாஸில் உள்ள கஸ்ஸான் அப்படிங்கிற பகுதியில் போய் தங்கியிருந்தாங்க. இவங்க தான் சிரியாவை ஆட்சி செஞ்சவங்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கஸ்ஸானிய மன்னர்கள் அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த கஸ்ஸானிங்கிற ஆரம்பத்தில் அந்த ஊரில் போய் தங்கியிருந்தனால இவங்களுக்கு இப்படி ஒரு பேரும் சொல்லப்படுகிறது. அடுத்து காப் இப்னு அம்ரு, ஹாரிஸ் இப்னு அம்ரு, அவுஃப் இப்னு அம்ரு போன்ற சிறிய சிறிய குடும்பத்தவர்களுக்கும் மேற்கூறப்பட்ட பெரிய கோத்திரத்துடன் இணைந்து ஹிஜாஸ் பகுதியில் மற்றும் சிரியாவில் குடியேறினாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன குடும்பம்லாம். இந்த மேலே சொன்ன இப்ரான் இப்னு அம்ரு, நஸ்ர் இப்னு அஜிது, சாலபா இப்னு அம்ரு, அதே மாதிரி யார்? ஹாரிசா இப்னு அம்ரு, அது மாதிரி ஜஃப்னா இப்னு அம்ரு, இந்த குடும்பத்தோடுகளை சேர்ந்து ஹிஜாஸ்லையும் சிரியாவிலையும் போய் குடியேறின குடும்பங்கள், சின்ன சின்ன குடும்பங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னால் காப் இப்னு அம்ரு, ஹாரிஸ் இப்னு அம்ரு, அவுஃப் இப்னு அம்ரு போன்ற சின்ன சின்ன குடும்பமும் அப்படியே போய் என்ன செஞ்சிருச்சு? குடியேறிடுச்சு. அப்போ முதல்ல சொன்னாங்க கஹலானில் வெளியே போய் சேர்ந்தவங்க 4 பிரிவினர்களாக போனாங்க. அதில் 1 அஜிது. சரிங்களா? அந்த அஜிதுக்குள்ளே இத்தனை இருக்குது. அஜிதுக்குள்ளே எத்தனை இருக்குது? இம்ரான் இப்னு அம்ரு 1 இருக்குது, நஸ்ர் இப்னு அஜித் 1 இருக்குது, சாலபா இப்னு அம்ரு 1 இருக்குது, அது மாதிரி ஹாரிசா இப்னு அம்ரு இருக்குது, அது மாதிரி ஜஃப்னா இப்னு அம்ரு ஆகிய 5 பிரிவினர்கள் என்ன எதுக்குள்ளே இருக்குங்க? அஜிதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ 2வது பிரிவினர்கள் யார் அப்படின்னு சொன்னால் லகும் மற்றும் ஜுதாம். லகும் மற்றும் ஜுதாம். இந்த லகம் மற்றும் ஜுதாம் இவர்கள் யாருன்னு சொன்னால் இவர்கள் கிழக்கு மற்றும் வடக்கு நாடுகளில் குடியேறியந்தவர்கள். லகும் வம்சத்தில் வந்த நஸ்ர் இப்னு ரபியா என்பவரின் சந்ததியினர் ஹிரா நாட்டை ஆண்ட அரசர்கள். அந்த அரசர்களை
தங்கினாங்க. அந்த நாட்டில் இவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. யாருங்க? லக்கும் மற்றும் ஜுதாம். இவங்க வந்து அந்த யமன் நாட்டில் சுற்றி இருக்கக்கூடிய கிழக்கு வடக்கு பகுதிகளில் போய் என்ன செஞ்சாங்க, குடியேறினாங்க. எக்ஸாக்டாக பனு தை அஜித் வம்சத்தினர் யமனிலிருந்து குடிபெயர்ந்தவுடன் இந்த கோத்தினத்தினரும் அரபிய தீபகற்பத்தின் வடக்கு பகுதிகளுக்கு சென்று அஜாப் சல்மா என்ற இரு மலைகளுக்கிடையில் குடியேறினர். பிற்காலத்தில் அந்த மலைகளுக்கு தை மலை என்ற பெயர் வந்தது. இப்போ அடுத்து யாரை சொல்கிறாங்க? மூணாவது பிரிவு யார் அப்படின்னு சொன்னால் பனு தை. இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அரபிய தீபகற்பம், அரபை சுற்றி இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் போய் அஜா சல்மா அப்படிங்கிற 2 மலைகளுக்கு மத்தியில் போய் இவங்களை என்ன செஞ்சாங்க, குடியேறி இருந்தாங்க. காலப்போக்கில் அந்த 2 மலைகளுக்கு பேர் என்னவா ஆயிடுச்சுன்னு சொன்னால் தை மலை அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரே வந்துருச்சு. ஏன்னா அந்த 2 மலைக்கு மத்தியில் இந்த பனு தை அப்படிங்கிற கோத்திரத்தார்கள் வசித்து வந்ததுனால அந்த தைக்காரங்க இருக்கக்கூடிய மலைன்னு சொல்லி அந்த பேரே மன்னன் ஆகிப்போச்சு. தை மலைகள் என்று அதற்கு பெயர் வந்துருச்சு. அப்போ 3 பிரிவில் சொல்லிட்டாங்க. 4வது பிரிவு என்ன அப்படின்னு சொன்னால் கிந்தா. சரிங்களா, பாருங்கள். இந்த கோத்தினத்தின் பஹ்ரைனில் குடியேறினர். அங்கு அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படவே மீண்டும் யமன் நாட்டில் ஹலர்மோத் என்னும் நகரில் குடியேறினர். அங்கும் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படவே அரபிய தீபகற்பத்தின் நஜிது பகுதியில் குடியேறி ஒரு பெரும் அரசாங்கத்தை நிறுவினர். ஆனால் சில காலங்களுக்குள்ளவே அவர்களின் அரசாங்கம் அழிந்து சுவடுகள் தெரியாமல் போயிற்று. கிந்தா கோத்திரத்தார்கள் இருக்காங்கல்ல, இந்த கிந்தா கோத்தினத்தார்கள் ஆரம்பத்தில் எங்கே போய் குடியேறினாங்க அப்படின்னு சொன்னால் பஹ்ரைனில் போய் குடியேறினாங்க. ஆரம்பத்தில் எங்கே போய் குடியேறினாங்க? பஹ்ரைனில் போய் குடியேறினாங்க. வழங்குதுங்களா? கிந்தா கோத்தினத்தார்கள். அப்போ பஹ்ரைனில் போய் குடியேறின பின்னாடி அவங்களுக்கு அங்கே நிறைய சிரமங்களும் கஷ்டங்களும் இருந்ததின் காரணமாக திரும்ப எங்கேயே வந்தாங்க அப்படின்னா யமன் நாட்டுக்கே வந்தாங்க. யமன் நாட்டில் எங்கே வந்தாங்க அப்படின்னா ஹலர்மௌத்துங்கிற அந்த ஊருக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அங்கேயும் அவங்களுக்கு திரும்பியும் பல சிரமங்கள் ஏற்பட்டதின் காரணமாக அரபு நாட்டில் இருக்கிற நஜிது பகுதியில் போய் என்ன செஞ்சிட்டாங்க, குடியேறினாங்க. அங்கே குடியேறி எல்லாம் பெரிய அரசர்களாக மாறி பெரிய அரசாங்கத்தையே தங்களுக்குன்னு உருவாக்குனாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் நீண்ட காலம் என்ன செய்யலை, போச்சு. சரிங்களா, ஹெம்யர் வம்சத்தை சேர்ந்த குலா என்ற கோத்திரத்தாரில் யமனிலிருந்து வெளியேறி மஷாரிப் ஈராக் என்ற பகுதியில் பாதியத்து சமாவா எனும் ஊரில் குடியேறினர். குலா வம்சத்தை சேர்ந்த சில பிரிவினர் மஷாரிபு ஷாம் என்ற பகுதியிலும் ஹிஜாஸ் மாநிலத்தில் வடக்கு பகுதிகளிலும் குடியேறினர். சரிங்களா, அப்போ அந்த குசாவை பற்றி ஒரு குறிப்பை சொல்கிறாங்க. கிந்தாவிலே எதை பற்றி சொல்கிறாங்க, குசாவை பற்றி சொல்கிறாங்க. குசா யார் அப்படின்னு சொன்னால், குசா யாருங்க, ஹாரிஸ் இப்னு அம்ருன்னு சொன்னோமா இல்லையா, இவங்கெல்லாம் மக்காவில் போய் தங்கியிருந்தாங்க வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க இல்லையா, அதில் குசான்னு சொல்லப்படுகின்ற இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு, ஹிம்யர் வம்சத்தை சேர்ந்த குலா என்ற கோத்திரத்தார். குலா என்கின்ற கோத்திரத்தார் யமனிலிருந்து வெளியேறி மஷாரிபுல் ஈராக் என்ற பகுதியில் பாதியத்து சமாவா என்றும் ஊரில் போய் என்ன செஞ்சாங்க, குடியேறினாங்க. அதே குலா வம்சத்தை சேர்ந்த சில பிரிவினர்கள் மஷாரிபு ஷாம் என்ற பகுதியில் உள்ள ஹிஜாஸில் போய் என்ன செஞ்சாங்க, குடியேறினாங்க. வணங்கிருச்சா உங்களுக்கு? பிஸ்மில்லா. இப்போ அரபிய வம்சத்திற்குல 3 பிரிவாக ஆரம்பத்தில் பிரித்தாங்க இல்லையா, அதில் அரபுல் ஆரிஃபா, ஒன்று அரபுல் பாயிதா, அரபுல் ஆரிஃபா. அரபுல் பாயிதாவையும் முடிச்சிட்டோம். அரபுல் முஸ்தாரிஃபா பற்றி இப்போ படிக்க போகிறாங்க. 3வது யாருங்க, அரபுல் முஸ்தாரிஃபா. அரபுல் முஸ்தாரிஃபா ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதை ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். சரியா, இந்த மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட்டு போடலான்னு பார்த்தா
ஒர்க் ஆகலை, மொபைல் ஒர்க் ஆகலை. சரி ஹைர். இப்போ வாங்க பேனா எடுத்துக்கங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதாமல் விட்டுருந்தது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கணும். ஒருவேளை எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட குழப்பம் இல்லை. இனி வரக்கூடியதை கம்பல்சரி நீங்கள் எழுதியே தீரணும். கம்பல்சரி நீங்கள் எழுதியே தீரணும். பேனா எடுத்துக்கங்க கையில். இதற்கு முன் கூறப்பட்ட அல் அரபுல் முஸ்தாரிஃபாவின் முதலான பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். அரபுல் முஸ்தாரிஃபா, இந்த அரபுல் முஸ்தாரிஃபா ரொம்ப முக்கியமான ஒன்று, விளங்குதுங்களா? ஏன்னா இந்த 3வது பிரிவில் இருந்து தான் அரபியர்களுடைய அந்த வாழ்க்கை தோற்றமே என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால் இதை ரொம்ப நீங்கள் கவனமாக எழுதிக்கணும். அரபுல் முஸ்தாரிஃபாவினுடைய பாட்டனார்களில் முதல் பாட்டனார் யார் அப்படின்னு சொன்னால் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஊரை பற்றி சொல்கிறாங்க, சரிங்களா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் நாட்டில் உள்ள ஃபுராத் நதியின் மேற்கு கரையில் கூபாவிற்கு அருகாமையில் உள்ள உர் என்ற ஊரை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு பரிசு இப்படி ஒரு கேள்வி வரலாம், இப்ராஹிம் நபி அவர்களுடைய ஊரை முழு விவரத்தோடு எழுதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அழகான முறையில் எழுதணும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஈராக் நாட்டில் உள்ள ஃபுராத் நதிக்கு மேற்கு கரையில் கூபாவிற்கு அருகாமையில் உள்ள உர் என்ற ஊரை சார்ந்தவர்கள் என்று விளக்கமாக விவரமாக நீங்கள் என்ன செய்யணுங்க? எழுத வேண்டும், சரிங்களா? சரி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம் உர் மற்றும் அதை சுற்றி உள்ள ஊர்களில் சமய சமூக அகழ்வாராய்ச்சியாளர்கள் மற்றும் தோல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலம் கிடைக்கப்பட்டுள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அந்த உர் என்கின்ற ஊர்லையும் அந்த ஊரை சுற்றி உள்ள இடங்கள்லையும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் அவங்களுடைய பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலமாகவும் பலவிதமான சான்றுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள்னு சொன்னால் இந்த பூமியை தோண்டி பூமி உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இது வந்து எத்தனை காலத்துக்கு முன்னாடி இங்கே யார் வாழ்ந்தாங்க, பண்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க மூலமாக பலவிதமான ஆதாரங்கள் என்பது கிடைத்திருக்கிறது, சரிங்களா? இப்போ இப்ராஹிம் நபி பற்றியான செய்திகள் தான் அப்படியே தொடர்ந்து வரும். அப்படியே வந்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யும், போகும், சரிங்களா? பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் ஊரிலிருந்து வெளியேறிய ஹாரான் அல்லது ஹர்ரான் எனும் ஊரில் குடியேறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உர் என்கின்ற ஊரை விட்டும் வெளியேறி எந்த ஊருக்கு போனாங்க? அந்த ஊருக்கு பேர் ஹாரான் அப்படின்னு சொல்லப்படுது அல்லது ஹர்ரான் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஹர்ரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஹர்ரான் என்கின்ற ஊருக்கு குடிபெயர்ந்தார்கள். சில காலத்திற்கு பின் அங்கிருந்து புறப்பட்டு பலஸ்தீனம் நாட்டில் குடியேறினார்கள். அப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த ஹர்ரான் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் புறப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போயிட்டாங்க? பலஸ்தீனம் நாட்டிற்கு குடியேறினார்கள். பலஸ்தீனை தன் அதை சுற்றி உள்ள பல பகுதிகளிலும் வாழ்ந்த மக்களை ஒரே இறைவனின் பக்கம் அழைத்தார்கள். அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பலஸ்தீனம் இருக்குல்லங்க, இன்றைக்கி பலஸ்தீனத்தில் தானங்க சண்டை நடக்குது, அந்த பலஸ்தீன நாட்டில் போய் குடியேறி தன்னுடைய தாவாவுக்கு சென்ட்ரு பகுதியாக மையப்பகுதியாக பலஸ்தீனத்தையே வச்சுக்கிட்டு பலஸ்தீனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முதல் மனைவி சில வரலாற்று நிகழ்வுகளை அப்படியே தொடர்ந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முதல் மனைவி சாரா. இவர்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு முறை வெளியூர் போய் கொண்டிருக்கும் போது சாரா அம்மா பார்ப்பதற்கு மிக அழகானவர்களாக இருந்தார்கள். இதை அறிந்த அங்கே இருந்த ஒரு கொடுங்கோல அரசன் சாரா அம்மையாரோடு தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சாரா அம்மாவை நெருங்கினான். அப்படி சாரா அம்மாவை நெருங்கும் போது அவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த கொடிய அரசனை விட்டும் என்னைய பாதுகாத்துரு, இவனுடைய தீண்டுதலை விட்டும் என்னைய பாதுகாத்துருன்னு துவா செஞ்சாங்க. இதன் காரணமாக அந்த அரசனால் சாரா அம்மாவை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு நோயோ ஏதோ ஒரு தடையோ ஏற்பட்டுச்சு. இந்த தடை ஏற்பட்டதோட அந்த மன்னர் விளங்கி கொண்டார், சாரா அம்மா ஒழுக்கம் நிறைந்தவர்கள், அவங்க அல்லாட்ட ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க ரொம்ப பத்தினித்தனமாக உள்ளவங்க அப்படிங்கிறத விளங்கி கொண்டு சாரா அம்மாவுக்கு அன்பளிப்பாக ஹாஜர் என்கின்ற ஒரு பெண்ணை அன்பளிப்பாக வழங்கினார். அந்த ஹாஜர் என்கின்ற பெண்ணை சாரா அம்மா தன்னுடைய கணவரான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். இது சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து தான் இந்த அரபியர்களுடைய வாழ்க்கையினுடைய தோற்றம் இருக்குது நம்ம சொன்னோமா இல்லையா? அது எப்படி வருதுன்னு பாருங்கள். முதல்ல அவங்க எங்கே இருந்தாங்க? இப்ராஹிம் நபியினுடைய ஊர் எதுங்க? உர் என்கின்ற ஊர். அப்போ அந்த உர் என்கின்ற ஊரை விட்டும் வெளியேறி ஹர்ரான் என்கின்ற ஊரில் போய் தங்கினாங்க. அப்புறம் ஹர்ரானையும் விட்டுட்டு எங்கே வந்தாங்க? பலஸ்தீனத்துக்கு வந்தாங்க. பலஸ்தீனத்தையே தங்களுடைய மையப்பகுதியாக வச்சு அங்கே இருக்கிற அதை சுற்றி இருக்கிற ஊர்களில் உள்ளவங்களை தாவாவின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க. அந்த பலஸ்தீனத்தில் ஒரு கொடுங்கோல அரசவன் தான் அவன் சாரா அம்மாவட்ட தப்பாக நடக்கணும்னு முயற்சித்தான். அது நடக்காமல் போச்சு. அவங்களுடைய மகத்துவத்தை விளங்கி அல்லது அல்லாஹ்வினுடைய பயத்தில் அவன் என்ன செஞ்சான்? ஹாஜர் என்கின்ற ஒரு பெண்ணை அன்பளிப்பாக கொடுத்தா. அவங்க தான் யார்? அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வணங்குங்களா? ஹாஜரா அம்மாவை சாரா அம்மா தன்னுடைய கணவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டாங்க. காலப்போக்கில் ஹாஜரா அம்மாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹலாலான முறையில் திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த நிகழ்வுக்கு பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களின் வசிப்பிடமான பாலஸ்தீனத்திற்கு திரும்பினார்கள். அங்கு ஹாஜரா அம்மா அவர்களின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். பிறகு அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் மனைவியான ஹாஜரா அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவில் கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள். அப்போ சாரா அம்மா ஹாஜரா அம்மாவை அன்பளிப்பாக வழங்கிட்டாங்க. ஹாஜரா அம்மாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹலாலான முறையில் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. திருமணம் செஞ்சதற்கு பிறகு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் அவங்க மூலயமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இஸ்மாயில் நபி பிறந்ததோட அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால், இவங்களை கொண்டு போய் நீங்கள் மக்காவில் விட்டுருங்கன்ட்டான். எங்கே இருக்கிறாங்க இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? எங்கே இருக்கிறாங்க? பாலஸ்தீனத்தில் தான் இருக்கிறாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கும்போது தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. இப்போ குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லையே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் கொண்டு போய் மக்காவில் கொண்டு போய் விட்டுருங்கன்ட்டான். இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான் யார்? நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க இல்லையா? பலஸ்தீன் பாலஸ்தீனத்துக்கும் மக்காவுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் பார்ப்போமா? பலஸ்தீனத்திற்கும் மக்காவுக்கும்
பாலஸ்தீன் டு மக்கா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? மக்கா டிஸ்டன்ஸ் நிறைய போட்டிருக்கு. சரி, சுமார் 1248 கிலோமீட்டர் வச்சுக்கங்களேன். சுமார் எத்தனை கிலோமீட்டருங்க? பாலஸ்தீனத்துக்கும் மக்காவுக்கு எத்தனை கிலோமீட்ரு? ஒரு 1250 கிலோமீட்டர். இந்த தொலை தூரத்தில் கொண்டு போய் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் விட்டுட்டு வரும்படி அல்லாஹ் கட்டளையிடுறான். இன்றைக்கி விமானம் இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ வசதிகள் இருக்குது நம்ம இலகுவாக போகிறதுக்கு. நடைப்பயணமாக 1250 கிலோமீட்டர் போயிட்டு வரணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத பாருங்கள். அல்லாஹ் கட்டளையிடுறான். எங்கேருந்து எங்கே போக சொல்கிறான், எந்த மூலையிலேருந்து எந்த மூளைக்கு. இப்ராஹிம் சாம்ஸ் அடையலை. உடனே தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு நேராக எங்கே போகிறாங்க? மக்கா நகருக்கு போகிறாங்க. அந்த மக்கா நகரில் அப்போ காபத்துல்லா அப்படிங்கிறது ஒரு கட்டிடமாக இல்லை, காபத்துல்லா இருக்கிற ஒரு அடையாளம் இருந்துச்சு. காபத்துல்லா கட்டப்படுற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் வெற்றிடமாகவோ அல்லது வேறு யாரும் பயன்படுத்திய ஒரு இடமாக இல்லை. அது ஒரு பெரிய மலை குன்றை போன்று இருந்த ஒரு இடம். அந்த இடத்துல வெள்ளம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய இடங்கள் என்ன செஞ்சிருந்துச்சு, அரித்து போய் என்ன செய்தது, கிடந்தது. அப்போ இப்படி ஒரு நிலையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் மக்காவில் விடுறாங்க. மக்காவில் ஒதுங்கிறதுக்கு சின்ன நிழல் கூட கிடையாது, குடிப்பதற்கு கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது, ஆள் நடமாட்டமே கிடையாது. இப்படி ஒரு நிலையில் மக்காவில் போய் விடுறாங்க. விடும்போது தன்னுடைய கையில் இருந்த ஒரு பேரித்தம்பழ பார்சலையும் தன்னிடம் இருந்த ஒரு தண்ணீர் துருத்தி பையையும் என்ன செய்கிறாங்க, கொடுத்துட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க திரும்ப எங்கேயே வராங்க, பாலஸ்தீனத்துக்கே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏறத்தாழ 1200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. கொஞ்ச காலங்கள்லேயே என்ன செஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பேரிச்சம்பழமும் தீர்ந்து போச்சு, தண்ணீரும் தீர்ந்து போச்சு. இஸ்மாயில் நபி பச்சிலம் பிள்ளையாக இருக்கின்றாங்க. பசி தாங்க முடியாமல், தாகம் தாங்க முடியாமல் அழுவுறாங்க, கதறாங்க. இவங்களுடைய அழுகையையும் தணிப்பதற்கு, பசியையும் போக்குவதற்கு ஹாஜரா அம்மா மேற்கையும் கிழக்கையும் சஃபா மலைக்கும் மருவா மலைக்கும் அங்கேயும் இங்கேயுமாக ஓடுறாங்க. இறுதியில் இஸ்மாயில் நபியினுடைய கால் பாதத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜம்சம் என்கின்ற ஒரு அற்புதமான நீர் ஊற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி கொடுத்தான். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இந்த மக்கா வந்து மக்கள் வசிப்பதற்கான தகுதி படைத்த ஒரு இடம் கிடையாது. இப்படி ஒரு இடத்துல மக்களுடைய போக்குவரத்து எப்போமாவது இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜுருஹும் கோத்திரத்தார்கள், அந்த ஜுருஹும் இவங்க வந்து யமனை இன சார்ந்தவங்க. அந்த பகுதிகளில் போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். அது எப்போமாவது ஒரு தடவை தான். இப்போ ஹாஜரா அம்மா இருக்கிறதையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அங்கே இருக்கிறதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த இவங்க தண்ணீர் கிடைத்த செய்தி தெரிஞ்ச பிறகு ஹாஜரா அம்மாவிட்ட இந்த இடத்துல நாங்கள் குடியேறிக்கிட்டுமா என்று என்ன செய்கிறாங்க, அனுமதி கேட்குறாங்க. இந்த இடத்துல நாங்கள் குடியேறட்டுமா, நாங்கள் இருக்கிற ஊர்களில் கூட தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதனால் இங்கே குடியேறிக்கிறோம் என்பதை போன்று இவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஹாஜரா அம்மாவும் அதுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, மக்காவில் குடியேறிக்கங்க என்று அனுமதியும் வழங்குகிறாங்க. சில இமாம்களுடைய கருத்தின் பிரகாரம் இந்த ஜுருஹும் கோத்திரத்தார்கள் ஆல்ரெடி யமனை விட்டு வெளியேறி மக்காவை சுற்றி உள்ள சின்ன சின்ன பள்ளத்தாக்குகள்லையும்
மலை குன்றுகள்லையும் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, வசித்து கொண்டு இருந்தாங்க என்று சொல்லப்படுகிறது. ஆனால் புகாரி இமாம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு தெளிவான ஆதாரத்தை கொண்டு வராங்க. இவங்க என்ன செய்யலை, அங்கே வசிக்கலை, இவங்க யாருமே அங்கே இல்லாமல் தான் இருந்தாங்க, புதுசாக தான் இவங்க வந்து குடியேறினாங்க என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. சரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவியையும் பிள்ளையையும் மக்காவில் தங்க வைப்பதற்கு முன்பே மக்கா வழியாக 2வது ஜுர்ஹும் கோத்திரத்தார்கள் போக வர இருந்தார்கள். அன்னை ஹாஜர் மக்காவில் வந்து தங்கி தண்ணீர் வசதியும் ஏற்பட்ட பின், அதாவது இஸ்மாயில் நபி அவர்கள் வாலிபத்திற்கு முன்பு இவர்கள் குடியேறியுள்ளார்கள். இவ்வாறே சஹீஹுல் புகாரியில் வந்துள்ளது. இதிலிருந்து இவர்கள் மக்காவில் எப்பகுதிகளிலும் இதற்கு முன் குடியேறவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அதே நேரம் தான் விட்டு தன் மனையார், இப்போ இவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, குடியேறிட்டாங்க. இப்போ விட்டுட்டு போன பிள்ளையையும் மனைவியையும் பார்க்குறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எத்தனை முறை வந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்னென்ன சூழ்நிலைகளில் வந்தாங்க என்பது அடுத்த பாடமாக என்ன செய்கிறது இருக்கிறது. விட்டுட்டு போன தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் பார்க்குறதுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 4 முறை என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. எத்தனை முறை வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கலனாலும் ஒரு 4 தடவை வந்ததுக்கு ஆதாரங்கள் என்ன செய்து இருக்குங்க. வணங்குங்களா? அதில் ஒரு முறை எதுக்கு வந்தாங்க அப்படின்னு நல்லா பாருங்கள். பிள்ளையையும் மனைவியும் விட்டுட்டு எங்கே போயிட்டாங்க, பலஸ்தீனத்துக்கு போயிட்டாங்க. பலஸ்தீனத்தில் போய் தங்களுடைய தாவா பணியை தொடர்ந்து செய்கிறாங்க. இப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு? தான் மகனை அறுத்து பலியிடுற மாதிரி ஒரு கனவு. எங்கே வச்சு வருது? பலஸ்தீனத்தில் வச்சு வருது. அப்போ இப்படி ஒரு கனவு வந்த பின்னாடி தன்னுடைய மகனை அறுப்பதற்காக எங்கே வராங்க? திரும்ப மக்காவுக்கு வராங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். பிள்ளைய பிரிஞ்சிருக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அதுலேயும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்காங்க. ஒழுங்கான முறையில் உணவு கொடுக்கலை, தண்ணி கொடுக்கலை, பொருளாதாரம் கொடுக்கலை என்கின்ற பல கவலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது என்ன கனவு வருது? தான் மகனை அறுத்து பலியிடணும் என்பதை போன்ற ஒரு கனவு வருது. இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக திரும்ப என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மக்காவுக்கு வருகின்றார்கள். இது ஒரு முறை. சரிங்களா? இது ஒரு முறை வந்தாங்க. அடுத்து 2வது முறை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கோத்திரத்தாரிடம் அரபி மொழியை கற்றார்கள். அவர்களின் ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகளை ஜுர்ஹும் கோத்திரத்தார்கள் பெரிதும் விரும்பி தங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயில் அடுத்து 2வது எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, இது சுருக்கமாக நான் முடிக்கிறேன். இது பாடம் அப்படிங்கிறனால சுருக்கமாக முடிக்கிறேன். பயான்னா அது பெருசாக போகும். 2வது எதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், தான் மகனை அறுக்கணும்னு வந்தாங்க. அப்புறம் அது வந்து அறுக்கலை, கத்தி அறுக்கலை, பாறையில் அடித்தாங்க, பாறை உடஞ்சி அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தா அதை அறுத்தாங்க, பலியிட்டாங்க. அதெல்லாம் ஹஜ்ஜி பெருனா வந்தது எல்லாம் நமக்கு தெரியும். திரும்பவும் எங்கேயோ போயிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை அங்கே இருக்கக்கூடாது, போங்க திரும்ப போங்கன்ட்டு அல்லாஹ் பலஸ்தீனத்துக்கு திரும்ப போயிட்டாங்க. அங்கே பலஸ்தீனத்துக்கு போன பின்னாடி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இப்போ மக்காவில் தானே இருக்கிறாங்க. மக்காவில் இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜுர்ஹும் கோத்திரத்தாரிடத்தில் அரபு மொழியை படித்தாங்க. யார்கிட்ட படித்தாங்க? ஜுர்ஹும் கோத்திரத்தார்கிட்ட அரபு மொழியை கற்றுக்கொண்டாங்க. ஏன்னா இவங்க வேறு நாட்டை சார்ந்தவங்க இல்லையா, அரபு நாட்டு மொழி வேறு, அங்கே உள்ள மொழி வேறு இல்லையா. இப்போ இவங்க அரபு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சமயத்தில் ரொம்ப ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் நற்பண்புகள் நிறைந்தவர்களாகவும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. இப்போ இஸ்மாயில் நபியினுடைய இந்த நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் பார்த்த அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தார்கள் யார் ஞாபகத்தில் வச்சுக்கணும்? இவங்க மக்காவில் வந்து ஹாஜராமாட்ட அனுமதி கேட்டு குடியேறினவங்க. வணங்குதா அவங்களுக்கு? இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தங்கள் கோத்திரத்தில் இருந்து ஒரு பெண்ணை இஸ்மாயில் நபிக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அதே அந்த எண்ணத்தில் வரும்போது இஸ்மாயில் நபிக்கு திருமணமும் என்ன செஞ்சு முடிச்சு கொடுத்தாங்க. சரிங்களா? இதற்கு பிறகு அன்னை ஹாஜர் அவர்கள் இறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மனைவியும் மகனையும் சந்திப்பதற்கு மக்கா வந்தபோது மனைவி இறந்த செய்தியை தெரிந்து கொண்டார்கள். இஸ்மாயில் நபி அப்போது மக்காவில் இல்லை. இஸ்மாயில் நபி அவர்களின் மனைவி தன் மகனை பற்றி
அவ்வூரின் அவ்விருவரின் வாழ்க்கை சுகநலத்தை பற்றியும் விசாரித்தார்கள் அப்பெண்ணும். சரி, இப்போ இஸ்மாயில் நபிக்கு திருமணம் முடித்து கொடுத்ததோடைய கொஞ்ச காலத்தில் ஹாஜராம்னா மௌத்தா போயிடுறாங்க. இந்த விஷயங்கள் கேட்டு நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மனைவியும் பார்க்கணும்னு நினைச்சாங்க. வராங்க. வந்த இடத்துல தன்னுடைய மனைவி இறந்த செய்தியை கேட்டு வருத்தப்பட்டுட்டு இஸ்மாயில் நபியை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இஸ்மாயில் நபியை சந்திக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல இஸ்மாயில் நபி ஊரில் இல்லைன்னதோட தன்னுடைய மருமகளை போய் என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய விவரங்களை கேட்குறாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, கணவர் நல்லா இருக்காரா, உங்கள் குடும்பம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, வாழ்க்கைலாம் எப்படி போகுது, உங்களை என் மகன் சந்தோஷமாக வச்சுருக்காரா என்று என்ன செய்கிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. அப்படி நலம் விசாரிக்கும்போது அந்த அம்மா யார், இஸ்மாயில் நபியினுடைய மனைவி, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் வறுமையையும் பற்றி இப்ராஹிம் நபிகிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. எங்கே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, கஷ்டத்திலே இருக்கிறோம், துக்கத்திலே இருக்கிறோம், துயரத்திலே இருக்கிறோம் என்பதை போன்று என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் புலம்புனாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த அம்மாட்ட சொன்னாங்க, சரி என்னுடைய மகன் வந்தால் நான் அவருக்கு சலாம் சொன்னேன்னு சொல்லி சொல்லுங்கள். அதே நேரத்தில் அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், வீட்டு வாசலை மாற்றணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, வீட்டு வாசலை மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மகன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்ததோட அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி உங்கள் வாப்பா வந்தாங்க, வந்து விசாரித்தாங்க, நான் இப்படி சொன்னேன், இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு வீட்டினுடைய வாசப்படிய கதவை மாற்றணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பாப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்ன கொஞ்ச நாள்லேயே என்ன செஞ்சாங்கன்னா இஸ்மாயில் நபி அந்த அம்மாவுக்கு தலாக் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, நீ என்னுடைய மனவாழ்விலிருந்து விலகிக்கமா என்பதை போன்று என்ன செஞ்சிட்டாங்க, தலாக் கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது வாசல் படி அப்படின்னு சொன்னது வந்து மனைவியை தான். அவங்க ஒரே புலம்பம் வைக்கவும் இருந்தாங்க இல்லையா, அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, வாசப்படியை மாற்றணும்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன நோக்கம் இஸ்மாயில் நபிக்கு என்ன செஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. வாசப்படியை மாற்றிட்டாங்க. இவர் குலா இப்னு அம்ரு என்பவரின் மகளை திருமணம் செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி ரெண்டாவது யாரை திருமணம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஜுருஹும் கோத்திரத்தாரின் தலைவர் குலா இப்னு அம்ரு என்பவருடைய மனைவியை திருமணம் செஞ்சாங்க. இப்போ இந்த திருமணத்துக்கு பின்னாடியும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூணாவது முறையாக மக்காவுக்கு வராங்க. யார், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வந்த இடத்துல தன்னுடைய மகனை பார்க்கணுன்னு வராங்க. அப்போவும் யார் அங்கே இல்லை, ஊரில் இஸ்மாயில் நபி இல்லை. தன்னுடைய மருமகள்கிட்ட தன்னுடைய மகனை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகுது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எந்த குறையும் இல்லை, உங்கள் மகன் என்னை ரொம்ப நல்ல முறையில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இதை கேட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க அந்த அம்மாட்ட, அப்படியா என் மகன் வந்தாருன்னா அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லிடுங்க, அதே நேரத்தில் இந்த வீட்டு வாசலை நிலைய வைக்க சொல்லுங்கள், தக்க வச்சுக்க சொல்லுங்கள், இந்த வீட்டு வாசலை விட்டுற வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அதாவது இந்த அம்மா நல்ல முறையில் சொல்லவும், புலம்பல் இல்லாமல் கைரியத்தான முறையில் சொல்லவும், தக்க வச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிட்டாங்க. நான்காவது முறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா வந்தபோது தன் மகனை சந்தித்தார்கள். இஸ்மாயில் நபி அவர்கள் ஜம்ஜம் கிணற்றில் இருந்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து தன் அம்பை கூர்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தந்தையை பார்த்ததும் எழுந்து மரியாதை செய்து தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். இப்பயணத்தில்தான் இருவரும் இணைந்து காபத்துல்லாவை கட்டி அல்லாஹ்வின் கட்டளைகளை மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள். சரியா, இப்போ பாருங்கள், இப்போ நாலாவது முறையாக திரும்பவும் என்ன செஞ்சாங்க, மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு வந்திருக்கும் போது அந்த நேரத்தில் இஸ்மாயில் நபியை சந்திக்கிற வாய்ப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடச்சிது.
எங்கே இருந்தாங்க அப்படின்னா ஜம்சம் கிணத்து கீழே, ஜம்சம் கிணத்து பக்கத்தில் ஒரு மரத்து கீழே நிழலில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய அம்பை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, கூர்மைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. தந்தை வருவதை பார்த்து எழுந்து மரியாதை செலுத்தி 2 பேரும் அந்தை பரிமாறினாங்க. அதற்கு பின்னாடி காபத்துல்லாவை 2 பேரும் இணைந்து கட்டினாங்க. அதுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பாங்கு சொல்லி மக்களை ஹஜ்ஜின் பக்கம் என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க. மக்களை ஹஜ்ஜின் பக்கம் அழைத்தார்கள். சரியா? இப்போ 2வது மனைவியின் மூலம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகள் அல்லாஹ் வழங்கினான். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு. இப்போ மனைவிட்ட குழந்தைகள் எதுவும் இல்லை. சரிங்களா? 2வது மனைவி யார்? ஜுருஹும் கோத்திரத்தாருடைய தலைவர் குலா இபுன் குலாங்க பாருங்க, முலாத், குலா இல்லை. சரிங்களா? முலாத், அவர் பேர் என்னதுங்க? முலாத் இபுனு அம்ரு என்பவருடைய மகளை திருமணம் செஞ்சாங்கல்ல, அவங்க மூலயமாக 12 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் வழங்கினான். எத்தனை ஆண் குழந்தைங்க? 12 ஆண் குழந்தைங்க. முதல் ஆண் பிள்ளை நாபித். சரிங்களா? 2வது கைத்தார், 3வது அத்துபாயில், 4வது மிபூஷாம் அப்படின்னு சொல்லலாம், மிஷ்மா அப்படின்னும் சொல்லப்படுது. 5வது யார்? மிஷ்மா. 6வது துமா, 7வது மீஷா, 8வது ஹூதத், 9வது தீமா, 10வது யதூர், 11 நஃபீஸ், 12 கைதுமான் என்கின்ற 12 பிள்ளைகளை இஸ்மாயில் நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான், வழங்கினான். பிற்காலத்தில் இந்த 12 பிள்ளைகள் வழியாகத்தான் 12 கோத்திரங்கள் உருவாகின. இவர்கள் அனைவரும் பல காலங்கள் மக்காவில் வசித்தனர். யமன், சிரியா, மிஸ்ர் ஆகிய நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து வாழ்க்கையை நடத்தினர். சில காலங்கள் கழிந்து இவர்களில் பலர் அரபிய தீபகற்பத்தில் மற்றும் பகுதிகளில் அதன் வெளியிலும் குடியேறி நாளடைவில் நாபித்து கைத்தான் குடும்பத்தார்களை இந்த 12 பேர் இருக்காங்கல்ல, இந்த 12 பேருமே நீண்ட காலமாக அரபு தேசத்திலேயே வாழ்ந்தாங்க. அப்படி அரபு தேசத்தில் வாழ்ந்த இவங்க யமன், சிரியா, மிஸ்ர் நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தாங்க. காலப்போக்கில் எல்லாரும் எங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்பகுதிகளில் போய் குடியேற ஆரம்பித்தாங்க. அப்படி குடியேற ஆரம்பித்ததுனால 10 பேர்களுடைய வரலாற்று சுவடுகளே இல்லாமல் போயிடுச்சு. 2 பேருக்கு மட்டும் வரலாற்று சுவடுகள் இருக்குது. யாருக்கு? நாபித், கைத்தார் என்பவர்களுக்கு. அதே நேரத்தில் இந்த 12 பேரை வச்சு 12 கோத்திரங்களும் என்ன செஞ்சு உருவாச்சு. அந்த 12 கோத்திரங்களை பிறகு வரக்கூடிய காலத்தில் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அடுத்து ஹிஜாஸின் வடக்கு பகுதியில் நாபித் என்பவரின் பிள்ளைகள் நன்கு வளர்ச்சி பெற்று முன்னேறி பத்ரா என்ற ஊரை தலைநகராக கொண்டு வலுமிக்க ஓர் அரசாங்கத்தை நிறுவினர். இந்நகரம் உர்தூன் ஜோர்டானின் தெற்கு வரலாற்று புகழ் வாய்ந்த பழங்கால நகரமாகும். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜோர்டானில் என்ன செய்து இருக்குது. உர்தும், பத்ரா அப்படிங்கிற இந்த பர்த்தா அப்படிங்கிற இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா உர்தூன் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குது. இது எங்கே ஊராக இருக்கிறது. சரிங்களா? இது யாரு? நாபித் அவங்களுடைய பிள்ளைகள். இவர்களின் அரசாட்சிக்கு எவராலும் எதிர்கொள்ளவோ புறக்கணிக்கவோ முடியவில்லை. இறுதியாக ரோமர்கள் இவர்களின் அரசாங்கத்தை அளித்தனர். இந்த நாபித்தின் வம்சத்திற்கு நிபித்தி வம்சம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சிரியாவில் ஆட்சி செய்த கஸ்ஸான்
வம்சத்து அரசர்களும் மதீனாவில் வசித்த அவுஸ் ஹஸ்ரஜ் வம்சத்தினரும் இந்த நாபித் இப்னு இஸ்மாயில் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என வம்ச ஆய்வாளர்களில் ஒரு கூட்டத்தினர் கூறுகின்றனர். இந்த வம்சத்தை சேர்ந்த பலர் அந்த ஊர்களில் இன்றும் வசிக்கின்றனர். இமாம் புகாரி ரலி தங்கள் நூலில் நபி இஸ்மாயில் அலி அவர்களுடைய யமன் நாட்டு தொடர்பு உறவு என்ற ஒரு பாடத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அப்பாடத்தில் தலைப்புக்கு பொருத்தமாக சில நபிமொழிகளையும் எழுதி தன் கருத்துக்கு வலிமை சேர்த்துள்ளார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாபித்துங்கிறவங்க எங்கே போய் இருந்தாங்க? ஜோர்டானில் போய் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்படி ஜோர்டான் ஞாபகம் வச்சுங்க. ஜோர்டானில் உர்தூன் அப்படிங்கிற ஊர், தலைநகரம் பர்த். இவங்க அங்கே ஒரு பெரிய அரசாங்கத்தையே நிறுவனாங்க. இவங்களை அந்த நேரத்தில் யாராலும் புறக்கணிக்க முடியல. யாராலும் இந்த நாபித்தை இவங்களுக்கு நிபித்தி வம்சம் அப்படிங்கிற ஒரு பேரும் சொல்லப்படுகிறது. இந்த நிபிசி வம்சத்தில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னால், கஸ்ஸானிய மன்னர்களும் வராங்க, அவுஸ் ஹஸ்ரஜும் என்ன செய்கிறாங்க? வாராங்க என்று என்ன செய்யப்படுகிறது, வரலாற்று குறிப்புகளும் சொல்லப்படுகிறது. இந்த கருத்தை உறுதிப்படுத்துறதுக்காக இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல விஷயங்களை எழுதவும் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை பாடத்தை முடிப்போம். அடுத்து ஹதீஸ் கலை மொழி வல்லுனர் இப்னு ஹஜரும் தன் விரிவுரையில் கஹத்தான் வம்சத்தினர் கலை வல்லுநரான இப்னு ஹஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் என்ன செய்கிறாங்க? இந்த கஹத்தான் வம்சத்தில் இருக்கக்கூடியவங்களும் எங்கேருந்து வந்தவங்க தான்? நாபித்துன்னு சொன்னால் நிபித்தின்னு சொல்கிறோமா இல்லையா? நாபித் அவங்களுடைய வம்சத்திலிருந்து வந்த குடும்பத்தினர்கள் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? உறுதிப்படுத்துகிறாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகன் கைத்தாரின் குடும்பத்தினர் பல காலங்கள் மக்காவில் வாழ்ந்தனர். அவரது சந்ததியில் அத்னானும் அவர் மகன் மஅதும் பெரும் புகழ் பெற்றவர்கள். இவர்களிலிருந்து அத்னானிய அரபியர்கள் தோன்றினர். இவர்களை அடுத்து பிற்காலத்தில் இவரது சந்ததியில் தோன்றியவர்கள் அத்னான் வரை தங்கள் மூதாதையர்களின் பெயர்களை சரியாக மனனமிட்டு பாதுகாத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்ச தலைமுறையில் இந்த அத்னான் என்பவர் 21வது தலைமுறை பாட்டனார் ஆவார். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்மாயில் நபி அவங்களுடைய மகனில் ஒருத்தர் தான் யாருங்க? கைத்தார். எத்தனாவது பிள்ளை? 2வது மகன். கைத்தார் யார்? 2வது மகன் இருக்கார்ல. இவங்க நீண்ட காலமாக மக்காவில் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்து வந்தாங்க. இவங்களுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் அத்னான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விளங்குதுங்களா? இவங்க பிற்காலத்தில் இந்த அத்னான் கோத்திரத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய அந்த பரம்பரை இதை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வம்சாவளி தலைமுறையில் இந்த அத்னான் என்பவர் 21வது தலைமுறை பாட்டனாராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். எத்தனாவது தலைமுறை? 21வது தலைமுறை பாட்டனாக இருக்கிறார். சில அறிவிப்புகளில் வந்துள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வம்ச தலைமுறைகளை குறிப்பிடும்போது தலைமுறையை கூறியவர்கள் பொய்யுரைத்து விட்டார்கள் என்று கூறினாங்க. அந்த 21வது தலைமுறை வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கரெக்டாக சொன்னாங்க. கரெக்டாக சொல்லிவிட்டு இதுக்கு மேலே உள்ளதை யாராவது சொன்னாங்கன்னா அது பொய், நம்பாதீங்க அப்படின்ட்டாங்க. வழங்குங்களா? ஏன்னா இவங்க தான் அதை கரெக்டாக என்ன செஞ்சுருந்தாங்க? மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. இவ்விதத்தில் மற்றொரு கருத்தும் குறிப்பிடத்தக்கது. அதாவது சிலர் மேற்கூறப்பட்ட நபி மொழி பலகீனமானது என்பதால் அத்னானுக்கு மேல் தலைமுறை பொய் பெயர்களை கூறலாம் என்கின்றார்கள். எனினும் அத்னானுக்கு மேல் அறிஞர்கள் கூறும் தலைமுறையில் பல மாறுபட்ட பெயர்கள்
குறிப்பிடத்தக்க கருத்துக்களை ஒருவரும் முடியாது என்று பிரபலமான வரலாற்று அறிஞர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹம்மது சுலைமான் என்பவரும் இக்கருத்தையே சரி காண்கின்றார். மேலும் இமாம் தபுரி மற்றும் மஸ்ஊதி தங்களின் பல கருத்துகளில் இதையும் ஒன்றாக கூறியுள்ளார்கள். மஅதின் மகன் நஜார் என்பவர் மூலம் பல குடும்பங்கள் தோன்றினர். மஅதும் நஜார் என்ற ஒரு மகன் மட்டும்தான் இருந்தார் என்று சிலர் கூறுகின்றனர். நஜாருக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக பெரிய வம்சங்கள் தோன்றியது. இயாத், அன்மார், ரபியா, முலர் இக்கோத்திரங்களை பற்றிய விவரங்கள் பின்வருமாறு. சரி, இதில் உள்ள சில டீட்டெயில்களை அடுத்த பாடத்தில் நம்ம என்ன செய்வோம், படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் போய்கிட்டே இருக்கும். அடுத்து அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றியான செய்திகள் வந்துடும். சரிங்களா? கிபி 300 என்ன செய்யும் ஆரம்பிக்கும். எத்தனை பாடம்? ஷாம், சிரியா, அந்த நாடுகளை பற்றியான டீட்டெயில், அரசியல் பின்னணி, அரபியர்கள், சமய நெறிகள் எல்லாம் முடிஞ்சு தான் மூட நம்பிக்கைகள், என்னென்ன மூட நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியெல்லாம் இருந்தாங்க, கிட்டத்தட்ட இதுவே போய்கிட்டே இருக்கும். அடுத்து தான் நபி அவர்களின் வம்சம். கிட்டத்தட்ட அம்மாடி இன்னும் ஒரு 3-4 வாரத்துக்கு இதே பாடம் ஓடும் போல. இன்னும் ஒரு 30 பக்கத்துக்கு அதர் டாபிக் தான். நம்ம ஹெட்லைனுக்குள்ளேயே அந்த வரலாற்றுக்குள்ளேயே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதுக்கு அடுத்து தான் என்ன செய்யும், பிறக்கும். தான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். சரி, பாடத்தை கவனமாக பாருங்கள், எழுதுங்க. பிடிஎஃப் அனுப்புகிறோம், பிடிஎஃப்பையும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.